Good morning pa. Very good morning to all. So once audible I can check பண்ணிக்கோங்கம்மா. Very good morning. Good morning pa Vishweshwar, then Subhashini. Very good morning pa. Audible I can check பண்ணிக்கோங்க. அதே மாதிரி screen visible I can check பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Tnpsc Ctse டிகிரி லெவல் நான் என்ட்ரி போஸ்ட்டு மார்க் டெஸ்ட் 2 கொஷின் டிஸ்கஷன் பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் லைவில் வந்து நம்ம பார்ட் 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக டெக்னிக்கில் 200 கேள்வி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் 1 to 100 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அடுத்து பார்ட் 2 101லேருந்து 200 கொஷின் வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கொஷின் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. குட் மார்னிங்ப்பா நர்மதா, மகேஸ்வரி, கயல்விழி, விஸ்வேஸ்வர். ஓகே, வெரி குட் மார்னிங். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. ஓகேங்களாப்பா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போது டிகிரி லெவலில் இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து ஹால் டிக்கெட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா August 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. ஸோ இப்போது இன்றைக்கி நாளைக்கு தான் வந்துட்டு ஜூலை முடியுது. கரெக்டாக இன்னும் நமக்கு இன்னும் 8 days இருக்குது. 1 week தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த 1 weekல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாகவே ரிவிஷன் அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எதையும் படிக்க வேணாம். கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இது மார்க் டெஸ்ட் 2, அடுத்து மார்க் டெஸ்ட் 3 நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உண்டானது நீங்கள் வந்து ப்ராப்பராக டெஸ்ட் எழுதிட்டு அதை டிஸ்கஷன் அட்டன் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபுல்லாக ரிவிஷன் வந்து பாருங்கள். இதுக்கப்புறமே புதுசாக ஒரு டாபிக் எடுத்து வச்சுட்டு படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வேண்டாம், சரிங்களா. இப்போ என்னென்னா August 8 வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர், சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் கோடு 510 கொடுத்துருக்காங்க. தென் 562 கோடு வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த நாள், அதாவது August 8, August 9, August 10, August 17. August 17 தான் GS. அப்போது டெக்னிக்கல் முடிஞ்சு நமக்கு ஒரு 7 நாள் டைம் இருக்குது. ஒரு 1 week நமக்கு ஒரு 6 நாள் நமக்கு டைம் இருக்குது. அந்த 6 நாள் கேப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஜிஎஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. August 17 தான் உங்களுக்கு ஜிஎஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 8, 9, 10 3 நாள் தொடர்ச்சியாக எக்ஸாம் இருக்குது, சரிங்களா. அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் தேதி உங்களுக்கு மதியம் 2:30 to 5:30 எக்ஸாமு. 9ஆம் தேதியும் அதே மாதிரி 2:30 to 5:30. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்டு சிவில். இந்த 2வது நடக்குது இல்லையா, 9ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 116 வேக்கன்சி இருக்குது. நான் உங்களுக்கு குரூப்பில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், சரிங்களா. 116 வேக்கன்சியில் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் அந்த இது கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ ஏஇ போஸ்டிங்க்கு அதில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்டு சிவில் 3 பேருமே எலிஜிபிள். மொத்தமாக 116 வேக்கன்சி. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோமொபைலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அது மதியம் எக்ஸாம். ஆக்சுவலி 2:30 to 5:30 மதியம் எழுதுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்மளுடைய சப்ஜெக்ட் கோடு 398, அது மார்னிங். மதியம்னா கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிக்கலாம். ஆனால் வந்துட்டு நாள் ஈவினிங் எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு டைம் டேபிள் தான் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அப்படி நீங்கள் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது, நான் 9ஆம் தேதி மதியம் எக்ஸாம் எழுதிட்டு மறுபடியும் 10ஆம் தேதி காலையில் எக்ஸாம் என்னால் எழுத முடியும், என்னுடைய சப்ஜெக்ட் கோடு 398 நான் படிச்சிருக்கிறேன், என்னால் கிளியராக எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லை அதர்வைஸ் வந்து நான் வந்து என்னுடைய நோக்கம், என்னுடைய ஃபோக்கஸிங் எல்லாமே சப்ஜெக்ட் கோடு 398 தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9th மதியம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஓகேப்பா, ஓகேங்களா. ஸோ நான் போக வேண்டாம்னு கம்பல்சரியாக நான் சொல்லலை, அது உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா. ஓகே, என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே போய் எழுதுங்க, சரிங்களா. என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னாங்க நீங்கள் உங்களுடைய டிசிஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ ஏன்னா அதில் வந்து மொத்தமாக 116 வேக்கன்சிப்பா. 9ஆம் தேதி மதியம் நடக்குது இல்லையா, அதில் 116 வேக்கன்சியில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் 3 பேருமே எலிஜிபிள். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதை தாண்டி வரக்கூடியதான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அக்ரிகல்ச்சர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, சரிங்களா. அதை தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ 8, 9, 10 3 நாள் தொடர்ச்சியாக எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் 17 தான் உங்களுக்கு ஜிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு கரெக்டாக ஒரு 1 வீக் தான் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டில் ஒரு போஸ்டிங்கு, சென்னை மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, சிஎம்டிஏல மொத்தமாக 3 போஸ்டிங்கு, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டோமெண்ட்ஸில் மொத்தமாக 39 வேகன்சி இருக்குது. ஹவுசிங் போர்டில் 9 வேகன்சி, ஹைவேஸில் 92 வேகன்சி, வாட்டர் ரிசோர்ஸில் 38, அதேமாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் 41, அதேமாதிரி சிட்கோவில் 17 வேகன்சி. மொத்தமாக சிவிலுக்கு மட்டுமே 242 வேகன்சி இருக்குது. இப்போ நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணதில்லை நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் பிளான் ஜூனியர் பிளானரில் வந்து பிஇ டவுன் பிளானிங்கு சிவில் ஆர்கிடெக்சரில் ஒரு 30 வேகன்சிங்கிறது கொடுத்துருக்காங்க சிஎம்டிஏல. அடுத்து நீங்கள் சிவில் ப்ளஸ் எம்இ என்விரான்மெண்டல் முடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு 38 வேகன்சிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிஇ அக்ரிகல்ச்சரல் சிவில் மெக்கானிக் ஆட்டோமொபைலில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாக 116 வேகன்சி. அப்போது அதில் ஒரு 242, இதில் ஒரு மொத்தமாக 184 வேகன்சி. ஓகேப்பா, கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 400+ வேகன்சி நம்ம கிட்ட இருக்குது இப்போது. சரிங்களா? ஸோ அதனால் நல்லா கிளியராக படிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நீங்கள் எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ளஸ் அதே மாதிரி உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரிங்களா? டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஓகேங்களாம்மா? ஓகே. அதே மாதிரி டெஸ்ட்டு எழுதி டிஸ்கஷன் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ என்னுடைய நம்பர் இருக்கு இல்லையா 7305657779, இந்த நம்பருக்கு கம்பல்சரியாக உங்களுடைய மார்க்கு 200 கேள்வி, நேற்றுக்கு 100 டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இன்றைக்கி 100 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 200க்கு எத்தனை கேள்வி போட்டிருக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய ஒரு கிளியரான ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? அப்போ எனக்கு வந்துட்டு ரிசல்ட் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாம்மா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையாப்பா? ஓகேம்மா. விஸ்வேஸ்வர், ராஜதேவம், பிரியா, தென் நர்மதா, மகேஸ்வரி, சுபாஷினி. ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணுவோம்மா. கொஸ்டின் நம்பர் 101 ஆன்சர் பண்ணுறீங்களா? என்ன போகிறீங்க? த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் லேயர் இஸ் மெஷர்டு இன். ஸோ ஓசோன் லேயரோடைய திக்னஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னப்பா யூனிட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா டாப்சன் யூனிட்டுப்பா. இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான் இது, இம்பார்ட்டண்ட்டு. என்ன அப்படின்னா த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் லேயர். ஓகேங்களா? ஓசோன் லேயருடைய திக்னஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டாப்சன் யூனிட்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா? அது டாப்சன் யூனிட்னு பார்க்குறோம். டாப்சன் யூனிட். வெரி குட்மா நர்மதா. கொஸ்டின் நம்பர் 101க்கு ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா சுபாஷினி, பிரியா, தென் விஸ்வேஸ்வர். வெரி குட். ஓகே, அடுத்து போகலாம் இல்லைங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 102 ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஹார்ம்ஃபுல் ப்ரைமரி கேஸஸ் பொல்யூட்டன் ஃபவுண்ட் இன் த வெஹிக்குலார் எமிஷன். வெஹிக்குலார் இருக்கு இல்லையம்மா, ஒரு வெஹிக்கிளிருந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, அன்பர்ன்ட்டு ஹைட்ரோ கார்பன்கிறது வெளியில் வரும் இல்லையாப்பா? ஆமாம் தானே? ஓகே, அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற கேஸுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையாப்பா? ஆமாம் தானே? த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஹார்ம்ஃபுல் ப்ரைமரி கேஸஸ் பொல்யூட்டன்ட் ஃபவுண்ட் இன் த வெஹிக்குலர் எமிஷனுங்கிறது என்னது, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு பார்க்குறோம். கார்பன் மோனாக்சைடுங்கிறது என்னதுங்க, வெஹிக்கிளில் வரக்கூடிய ப்ரைமரி ஹார்ம்ஃபுல் கேஸ் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறோம். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 103 பாருங்கள். 103 அமாங் த ஃபாலோயிங் த ஒன்லி செகண்டரி பொல்யூட்டன்ட்டு. சரிங்களாம்மா? செகண்டரி பொல்யூட்டன்ட்டில் என்னெல்லாம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓசோனு. ஓகே, இப்போ செகண்டரி ஏர் பொல்யூட்டனில் மெயினாக 2 இதாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க இல்லையா, ஒன்று ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன்ட்டு, ரெண்டாவது செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். செகண்டரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓசோனு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடு. ஓகே, இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா பர்டிகுலேட் மேட்டர். சரிங்களா? அடுத்து என்னது, பர்டிகுலேட் மேட்டரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேன். ஓகேப்பா? ஓகே, பேன். இதெல்லாம் என்னது, செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அப்போ இதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா பிரியா, மகேஸ்வரி, சுபாஷினி, நர்மதா. வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் 104 பாருங்கள். த டைப் ஆஃப் வால் which is provided to control the flow of water. அது அந்த வாட்டருடைய ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வால்வு என்ன வால்வு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அட் த ஸ்ட்ரீட் கார்னர்
and where the pipeline intersect. ஓகேங்களாப்பா, இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, இஸ் கால்ட் அஸ் ஏ சுலிஸ் வால்ங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அது சுலிஸ் வால்வ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, வெரி குட்மா பிரியா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர், வெரி குட்மா சுபாஷினி, விஸ்வேஸ்வர். கொஸ்டின் நம்பர் 105 பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க, த மோஸ்ட் ரிலையபிள் சிஸ்டம் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம வாட்டர் வந்து பீப்புளுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சிஸ்டம் வந்துட்டு நமக்கு மோஸ்ட் ரிலையபிள், மோஸ்ட் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், கிராவிட்டி சிஸ்டம் தான் அது மோஸ்ட் அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, மோஸ்ட்டு ரிலையபிள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் பம்ப் பண்ணி தான் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன். பம்ப் பண்ண என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு தேவைப்படும் இல்லையா? அப்போ அது இல்லாத டைமில் என்ன பண்ண முடியாது, நம்மளை வாட்டர் சப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ மோஸ்ட் ஆஃப் கேஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம மக்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கணும், கிராவிட்டி மூலிமா வாட்டருங்கிறது ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எனி டைம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். வெரி குட்மா. கொஸ்டின் 105 பின்னு பார்க்குறோம். தென் 106 பாருங்கள், த யூட்ரோஃபிகேஷன் ஆஃப் த வாட்டர் பாடி இஸ் காஸ்டு பை. என்னதுங்க, இந்த ஆல்கே க்ரோத் ஃபார்ம் ஆகுது இல்லையாப்பா, இந்த லேக்கு பாண்டுலலாம் பார்த்தோன்னா ஆல்கே க்ரோத் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் என்னது யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நார்மலாக. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் நைட்ரேட். அந்த வாட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது இது என்ன பண்ணும், ஆல்கேனுடைய க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்கேனுடைய க்ரோத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த மெயினானது சோடியம் நைட்ரேட். அப்போ அந்த ஆல்கேனுடைய க்ரோத்தை நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாம் தானேப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது ஆட் பண்ணுவாங்க. ஓகேப்பா, காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டு கண்ட்ரோல் த ஆல்கே க்ரோத். ஓகே, டு கண்ட்ரோல் தி ஆல்கேனுடைய க்ரோத்து. ஓகே, ஆல்கேனுடைய க்ரோத் இருக்கு இல்லையாம்மா, அது என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது யூஸ் பண்ணுவோம். அது வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு காரணம் என்னது, அதிகமாக வந்து க்ரோத் ஆகுது இல்லையா, அது காரணம் என்னென்னா சோடியம் நைட்ரேட் தான். சரிங்களாம்மா. அப்போ இதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூட்ரோஃபிகேஷன் ஆஃப் த வாட்டர் பாடி காஸ்டு பை என்னன்னு பார்த்தோன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் த எக்ஸசிவ் நைட்ரஜன் அண்டு பாஸ்பரஸு. ஓகேங்களாப்பா, அந்த வாட்டர் பாடியில் நைட்ரஜன் கண்டென்ட்டும் பாஸ்பரஸும் அதிக லெவலில் என்ன பண்ணுறோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறதும் இதுக்கான முக்கிய காரணமாக பார்க்குறோம். சரிங்களாம்மா. 107 பாருங்கள், த லீச்சேட் இஸ் த கலர்டு லிக்விட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப். ஓகேங்களாப்பா, லீச்சேட்டுங்கிறது என்னது, ஒரு கலர் லிக்விட். இப்போ என்ன அப்படின்னா ஒரு வேஸ்ட்டு வாட்டர் இருக்குதுமா, அது என்ன பண்ணுறீங்க, ஒரு லேண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேஸ்ட்டு வாட்டரை டிஸ்போசல் பண்ணுறீங்க. ஓகே, இது வந்து கிரவுண்டு லெவலு. ஓகேங்களாப்பா, இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஓப்பன் கிரவுண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, டிஸ்போசல் பண்ணுறீங்க. சரிங்களா, அப்படி டிஸ்போசல் பண்ணும்போது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே என்ன இருக்கும், சாயில் பார்ட்டிகல்ஸு எல்லாமே இருக்கும் இல்லையா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இங்கே மைனர் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே என்ன இங்கே ஸ்டாக்னண்ட் ஆகிடும் இல்லையா. ரிமைனிங் உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் மட்டும் எனக்கு இங்கே கீழே வந்து ஃப்ளோ வரும் இல்லையாப்பா. அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கலர்டு லிக்விடாக இருக்கும். ஓகேங்களாப்பா, அது எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. சானிட்டரி லேண்டுஃபில்னு பார்க்குறோம். சானிட்டரி லேண்டுஃபில் தான் இந்த லீச்சேட் எஃபெக்ட்டுங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 108 பாருங்கள். த பம்ப் விச் பர்மிட் த சீவேஜ் சாலிட். ஓகே, எந்த பம்ப் வந்துட்டு விச் பர்மிட்ஸ் த சீவேஜ் சாலிட்ஸ் டு பாஸ் அவுட் தி லிக்விட் சீவேஜ் வித்தவுட் கிளாகிங் த பம்ப்பு. சரிங்களா, அந்த பம்பில் வந்துட்டு எந்த விதமான கிளாகிங் ஆகாமல் அந்த லிக்விட் சீவேஜ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஈஸியாக வந்து பர்மிட் பண்ணுது அப்படின்னா அது எந்த பம்புன்னு கேட்குறாங்க. என்ன பம்ப் யூஸ் பண்ணுவாங்க, சென்ட்ரிஃபிகல் பம்ப்பு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரிஃபிகல் பம்ப்பு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான பவர் எனர்ஜி மூலிமா சீவேஜ் லிக்விடை வந்து டிஸ்போசல் பண்ணுறதுக்கு மேஜரடியாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, வெரி குட் மா சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 109 பாருங்கள். த ஸ்டாண்டர்ட் EDTA எத்திலின் டயமின் டெட்ரா அசிடிக் ஆசிட் இருக்கு இல்லையாம்மா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா யூஸ் டு டிட்டர்மைனிங் தி விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வாட்டர் இஸ் கிவன் பிலோ. சரிங்களா, ஸோ வாட்டர் டெஸ்ட் பண்ணும்பொழுது EDTAங்கிற சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அது என்ன கண்டுபிடிக்காக யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக. வெரி குட் மா சுபாஷினி. ஹார்னஸ் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா, ஹார்னஸ் ஆஃப் த வாட்டர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. இப்போ நார்மலாக ஒரு போர்ட்டபுள் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா போர்ட்டபுள் வாட்டர்னுங்கிறது என்னது, ஸோ போர்ட்டபுள் வாட்டர் அப்படின்னாலே நம்ம குடிக்கிற தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர். அவங்க நினைப்பா அந்த வாட்டரில் நார்மலாக ஹார்னஸ் எவ்வளோ இருக்கணும், இனிஷியலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 75 to 115 அது மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுக்கு நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அது குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேப்பா,
இந்த வாட்டரில் கூடிய ஹார்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க ஈடிடிங்கிற சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களாம்மா? வெரி குட்மா கையல்வெளி. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 110 பாருங்கள். விச் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் இஸ் சூட்டபிள் டு ப்ரெடிக்ட் தி future population of the young city. Okay, young city expanding the faster rate. ஓகேங்களாப்பா? young city வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக? ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் இருக்குது இல்லையாம்மா? இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா யங் அண்டு ரேப்பிட் டெவலப்பிங் சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா? யங் அண்டு ரேப்பிடு டெவலப்பிங் சிட்டிஸ். ஓகே, யங் அண்டு ரேப்பிடு டெவலப்பிங் சிட்டிஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஜியாமெட்ரிக் இருக்கு இல்லையாம்மா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு டெவலப்டு சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஓல்டு டெவலப்டு சிட்டிஸ் இருக்கு இல்லைங்களாம்மா, அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க? அரித்மெட்டிக் இங்கிலீஷ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து போகலாம் இல்லையப்பா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 111 பாருங்கள். ஓகே, 111 த எஃப்எம் ரேஷியோ, அதாவது ஃபுட் டு மைக்ரோ ஆர்கானிசம் ரேஷியோ இஸ் கண்ட்ரோல்டு இன் த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் பை அட்ஜஸ்டிங் தி. என்ன போகிறீங்க மெயினாக வந்து பார்த்தோன்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், நம்ம அந்த ஸ்லட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம சில இது நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் ரேஷியோ பற்றி நம்ம இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கரெக்டு தானே? அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்ங்கிறது எதுக்காக பண்ணக்கூடியது? அமௌண்ட் ஆஃப் த ஸ்லட்ஜ் வேஸ்டிங்னு பார்க்குறோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையப்பா? கொஸ்டின் நம்பர் 112 பாருங்கள். A manhole is classified as the shallow of its depth between. ஒரு மேன்ஹோல் அப்படிங்கிறது ஷேலோவாக இருக்குதுன்னா அதோட டெப்த்து வந்து எதுக்குள்ளே இருக்கணும்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா 0.7 to 0.9 மீட்டர். சரிங்களாப்பா? அப்போ ஷேலோவாக இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும், உங்களுக்கு லெஸ் தென் 1 மீட்டராக இருக்கும். லெஸ் தென் 1 மீட்டர் டெப்த் இருக்குதுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஏ ஷேலோ மேன்ஹோல் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஓகே, அடுத்து போகலாம் இல்லையப்பா? கொஸ்டின் நம்பர் 113 பாருங்கள். த டிசால்வ்டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன், அதாவது டிஓனுடைய கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. டிஓ கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஓகே, நான் படிச்சிருப்போம் இல்லையா, டிஓங்கிறது என்ன, அது டிசால்வ்டு ஆக்சிஜனு ஆஃப் O2ன்னு படிச்சிருப்போம். கரெக்டு தானே? ஓகேப்பா? இதில் என்ன அப்படின்னா த டிசால்வ்டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் மேபி ஃபால் டு 0. என்ன ஆகிடுச்சு, டிஓ கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 ஆகிடுச்சு. ஓகேங்களாப்பா? இன் கேஸ் ஆஃப் அனரோபிக் கண்டிஷன் இந்த ரிவர் ரீச் கால்டு, மெயினாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணுமோ, ரிவர் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம டிஸ்போசல் பண்ணும்பொழுது அதை மொத்தமாக 4 ஜோன் பார்க்குறோம் இல்லையா. ஒன்று என்னது, ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன், ஜோன் ஆஃப் ரெக்கவரி, தென் ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? இந்த 4 ஜோனில் வந்துட்டு டிஓ கண்டென்ட்டு எப்போ 0வாக இருக்கும், எந்த ஜோனில் 0வாக இருக்கும்னு கேட்குறாங்க. எங்கே 0வாக இருக்கும், ஜோன் ஆஃப் த ஆக்டிவ் டீகம்போசிஷனு. ஓகேங்களாப்பா? அப்போது அந்த ரிவர் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம அனுப்பும் பொழுது ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன ஆகுங்க, டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த ஸ்டேஜில் டிஓங்கிறது என்னவாயிடும், அப் டு 0 வரைக்கும் போயிடுதுன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 114 பாருங்கள். த செட்டிலிங் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இந்த செடிமெண்டேஷன் டேங்க் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான். செட்டிலிங் வெலாசிட்டிங்கிறது எதை பொறுத்து இருக்காதுன்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். செட்டிலிங் வெலாசிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் பர் ஏரியாவா? ஆமாம் தானேப்பா? வெலாசிட்டியாகவே என்னது, டிஸ்சார்ஜ் பர் ஏரியா. கரெக்டு தானேப்பா? டிஸ்சார்ஜ் பை ஏரியாங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிரெத் ஆஃப் த டேங்க்கு மல்டிப்ளைட் பை லென்த் ஆஃப் த டேங்க் எடுத்துக்கும். திஸ் கால்ட் அஸ் ஏ செட்டிலிங் வெலாசிட்டின்னு பார்க்குறோம். ஓகேப்பா? அப்போ செட்டிலிங் வெலாசிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்து இல்லை, டெப்த் ஆஃப் த டேங்கை பொறுத்து கிடையாது. டெப்த் ஆஃப் த டேங்கை பொறுத்து செட்டிலிங் வெலாசிட்டிங்கிறது கிடையாது. ஆனால் இன் கேஸ் ஆஃப் எ ஃப்ளோ வெலாசிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேம்மா. ஓகே, ஃப்ளோ வெலாசிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் நம்ம, சிமிலர். ஓகே, ஃப்ளோ வெலாசிட்டி விஎஃப் இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் பர் என்ன பண்ணுவீங்க, பிரத்தி இன்ட்டு ஹைட் எடுத்துக்கணும். பிரெத் ஆஃப் த டேங்க்கு மல்டிப்ளைட் பை ஹைட் ஆஃப் த டேங்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ஆன்சரு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். டெப்த் ஆஃப் த டேங்க்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அப்போ என்ன இங்கே 114க்கு வந்து ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செட்டிலிங் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. செட்டிலிங் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது நமக்கு இங்கே Q/B × L. அப்போ என்னது இங்கே டெப்த் ஆஃப் டேங்கை பொறுத்து இருக்காதுன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 115 பாருங்கள். விச் டைப் ஆஃப் த ஃபில்டர் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ்? ஓகே, விச் டைப் ஆஃப் த ஃபில்டர் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ரிமூவல் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது பிஓடி ரிமூவல் அப்படிங்கிறது எந்த ஃபில்டரில்
எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். நாமளாக வந்து பார்த்தோன்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் கிட்டத்தட்ட என்ன பண்ண முடியுங்க 90லேருந்து அதாவது 98லேருந்து 99% வரைக்கும் நம்ம என்ன பண்ணிங்க ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுவே ரேபிட் சாண்ட் ஃபில்டருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோப்பா 80 to 90% தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். சரிங்களாப்பா. அப்போது மெயினாக ஃபில்ட்ரேஷனில் 2 ஃபில்ட்ரேஷன் பார்த்துருப்போம். ஒன்று என்னென்னா ரேபிட் சாண்ட் ஃபில்ட்ரு, இன்னொன்று ஸ்லோ சாண்ட் ஃபில்ட்ரு. சரிங்களாப்பா. அது எது வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா பிரியா, சுபாஷினி, மகேஸ்வரி, நர்மதா, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 116 பாருங்கள். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் யூனிட் வந்துட்டோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர்சிசிக்குள்ளே வந்தாச்சு. இது என்ன கேட்குறாங்கன்னா த இன்ட்ராக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார் த செக்கிங் ஆஃப் த போல்ட் கனெக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. கனெக்ஷனில் தான் கேட்குறாங்க, அதாவது போல்ட் கனெக்ஷன் கேட்குறாங்க. கம்பைன்டு த ஷியர் அண்டு டென்ஷனு, அது கம்பைன்டு ஷியர் டென்ஷன் இருக்குது இல்லையா, அது பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் கேட்குறாங்கம்மா. இதுக்கு என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு விஎஸ்பி இது பை விடி பை ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் டிபி பை டிடிபி த ஹோல் ஸ்கொயர்டு என்னதுங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஸோ இப்போ இதனாதிங்க இது நம்ம டேட்டா செக்கிங் பண்ணும்பொழுது இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து போகலாமா. கொஸ்டின் நம்பர் 117 பாருங்கள். ஆல் கம்ப்ரஷன் மெம்பர், வெரி குட் மா சுபாஷினி. ஆல் கம்ப்ரஷன் மெம்பர் ஆர் டிசைன்ட் எ மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் த லோட் இந்த 2 பிரின்சிபல் டைரக்ஷன். த மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டிங்கிறது கேட்குறாங்கப்பா. எவ்வளோப்பா இருக்கும் நீங்கள் நம்மளாம் வந்து பார்த்தோன்னா த மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க எல், அதாவது லென்த் ஆஃப் த காலம் டிவைடட் பை 500 ப்ளஸ்ஸு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த காலம் பை என்னதுங்க கிராஸ் செக்ஷன் ஆஃப் த காலம் பை என்ன போடுவோங்க நம்ம 30 போடுவோம் இல்லையாப்பா. ஆமாம் தானே. அதே மாதிரி இந்த கேஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னது பட் நாட் லெஸ் தென், ஓகே பட் நாட் லெஸ் தென் எதுக்கு கீழே போயிடக்கூடாது, பட் நாட் லெஸ் தென்னு 20 mm. ஓகேப்பா. இது கீழே என்ன பண்ணக்கூடாது போயிடக்கூடாதுன்னு விச் எவர் என்னது கிரேட்டர்னு பார்க்குறோம். கரெக்டு தானேப்பா. ஓகே தானே. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 117க்கு நாட் லெஸ் தென்னு 20 mmன்னு பார்க்குறோம். நாட் லெஸ் தென் 20 mm. ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா. ஓகே. ஸோ அடுத்து நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நம்ம அகாடமியில் வந்துட்டு August 6 வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட்டு உமன் கேண்டிடேட்ஸு பிஎஸ்டிஎம்க்கு ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் தான் போகும். ஏஇ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஓவர்சீர், தென் சர்வே டிராஃப்ட்ஸ்மேனு, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். அது மட்டும் இல்லாமல் குரூப் எக்ஸாமுக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சிமிலாரிட்டி வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் மந்த்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுப்பா. ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த தடவை அதிகப்படியான வேகன்சி வந்து விட போகிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்கில். அதுக்குமே வந்து நம்ம கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நம்ம இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களாம்மா. ஓகே. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 118 பாருங்கள். ஓகேங்களா. 118வது கேள்வி. த மெத்தட் ஆஃப் த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங், ஓகேங்களா. ப்ரீஸ் காங்கிரீட் இருக்கு இல்லையாம்மா. ப்ரீஸ் காங்கிரீட் வந்து பார்த்தோன்னா பை டென்ஷனிங் த டெண்டான் அகெயின்ஸ்ட் த ஹார்டன்டு காங்கிரீட்டு. ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த டெண்டான் இருக்கு இல்லையாம்மா. ஓகேங்களா. அது என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஷன் அப்ளை பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா அகெயின்ஸ்ட் த ஹார்டன்டு காங்கிரீட் அப்படின்னா என்னதுங்க எப்போ இது பண்ணுவாங்க டெண்டானு டக்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்கை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருவாங்க. டக்டை வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க டெண்டான் ஒயரை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. காங்கிரீட்டை கேஸ்டிங் பண்ணுவாங்க. அது செட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுங்கிறது பிடிச்சி அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, டென்ஷன் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னது போஸ்ட் டென்ஷனிங் மெத்தடுன்னு பேர். ஓகேங்களாம்மா. அப்போ காங்கிரீட் வந்து செட் ஆனதுக்கப்புறம் ஹார்ட் அண்ட் காங்கிரீட்டாக ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க டென்ஷனை வந்து டெண்டான் வந்து டென்ஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த காங்கிரீட் அந்த மெத்தடுக்கு பேர் என்னது போஸ்ட் டென்ஷனிங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையப்பா. கொஷின் நம்பர் 119 பாருங்கள். த பில்டப் ஸ்டீல் காலம், த லேசிங் பார் should be designed to be resist a total shear force V equal to என்னன்னு கேட்குறாங்கப்பா. லேசிங் பாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோப்பா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். லேசிங் பாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5% ஆஃப் த ஆக்சியல் ஃபோர்ஸ் இந்த காலம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க அதனுடைய டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் அப்படிங்கிறது கவனிச்சுக்கோங்கப்பா. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஷியருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா
வரக்கூடிய அந்த ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆஃப் த காலமில் 2.5% தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம், ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? வெரி குட்மா விஸ்வேஸ்வர், வெரி குட்மா சுபாஷினி, நர்மதா, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 120 பாருங்கள். த க்ரீப் கோஃபிஷியன்ட் ஃபார் த காங்க்ரீட் அட் 28 days ஏஜ் அட் த லோடிங்கு. என்ன கேட்குறாங்க? க்ரீப் கோஃபிஷியன்ட் கேட்குறாங்கம்மா. ஓகே தானே? இது என்ன இதை பொறுத்து இருக்கும்? க்ரீப்னாவே என்னதுப்பா? டியூரேஷன் பொறுத்து இருக்கும் இல்லையா? டைம் டியூரேஷன் பொறுத்து தான் இருக்கும். அதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா 7 days, தென் அதே மாதிரி 28 days, அதுக்கப்புறம் என்னது 1 year வரைக்கும் பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஸோ இப்போ க்ரீப் கோஃபிஷியன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 daysக்கு எவ்வளவு? 2.2. சரிங்களாப்பா? 20 daysக்குங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.6. சரிங்களா? 1 yearக்கு எவ்வளோ அப்படின்னா 1.1ன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அப்போ என்ன கேட்குறாங்க? 28 days தான் கேட்குறாங்க இல்லையாப்பா? அப்போ 28 daysக்கு என்ன வருங்க? இஸ் ஈக்குவல் டு 1.6ன்னு பார்க்குறோம். எவ்வளோப்பா? 1.6ன்னு பார்க்குறோம். சரிங்களா? 1.6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா நர்மதா, மகேஸ்வரி, வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 121 பாருங்கள். த போல்டட் கனெக்ஷன். ஓகே, த போல்டட் கனெக்ஷன், த சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் த போல்ட் in the row measured along the direction of the load. இப்போ என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்? நம்ம போல்டட் கனெக்ஷனில் ஒரு பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேம்மா. ஒரு பிளேட் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? அந்த பிளேட்டுக்கு ஒரு லென்த்து, பிரெத்து, அதே மாதிரி அதுக்கு ஒரு திக்னஸ்ங்கிறது இருக்கும் இல்லையா? திக்னஸ்ங்கிறது இருக்கும். சரிதானேப்பா? இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த பிளேட்டில் வந்துட்டு பர்பண்டிகுலராக லோடு அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஒரு டென்சல் லோடுங்கிறது அப்ளை பண்ணணும் இந்த சைடில். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? ரெண்டு பிளேட்டை வந்துட்டு ஒரு போல்டட் கனெக்ஷன் மூலிமா கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்போம்? நம்ம போல்ட் ஹோல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இல்லையா? போல்ட் ஹோலுங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சரிங்களாப்பா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த போல்ட் ஹோல் இருக்கு இல்லையாம்மா, இந்த போல்ட்டோட டயாமீட்டர் இருக்கு இல்லையா? நம்ம தானே இப்போ இந்த போல்னுடைய டயாமீட்டர் இருக்கு இல்லையா? அதனுடைய சென்டர் டு சென்டர் ஸ்பேஸிங்கு. ஓகே, அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த லோடு. ஓகேங்களாப்பா? இதனுடைய கேப் எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. இதுக்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் எ பிச்சுன்னு பேர். இதுக்கு பேர் என்னதுப்பா? பிச்சுன்னு பார்க்குறோம். ஓகே தானே? த போல்டட் கனெக்ஷன், த சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் த போல்ட் இன் எ ரோ மெஷர்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த லோடுக்கு பேர் என்னது? நம்ம பிச்சுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? வெரி குட்மா. அடுத்து போகலாமா? கொஸ்டின் நம்பர் 122 பாருங்கள். 122. த பார்ஷியலி சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் எ மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை த ஈல்டிங். என்ன பண்ணுறாங்க? மெட்டீரியலுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையாம்மா, அதனுடைய பாசிட்டிவிட்டி ஃபேக்டர் வந்து கேட்குறாங்க. எவ்வளோ போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? 1.10. ஞாபகம் இருக்குதுங்களா? 1.10ன்னு பார்த்துருக்கோம். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாப்பா? த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் எ ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை த ஈல்டிங்கு கேட்குறாங்க. வெரி குட்மா சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 123 பாருங்கள். வெரி குட்மா நர்மதா, மகேஸ்வரி, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 123 பாருங்கள். The pre-stressing, okay, of a indeterminate structure should take care of. சரிங்களாப்பா? ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதை டேக் ஓவர் பண்ணக்கூடியது? மெயினாக வந்து பார்த்தோன்னா ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டு அண்ட் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல். ஆமாம் தானே? இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க? பார்ஷியலி சேஃப்டி ஃபேக்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகேப்பா? இது ரெண்டு தான் பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க? மெயினாக வந்துட்டு இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடியது? நம்ம ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணக்கூடிய போது எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். சரிங்களாம்மா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் நர்மதா. போத் ஏ அண்டு சி ஆர் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 124 பாருங்கள். when the both end of the column are restrained by beam. என்னதுங்க? both end of the columnங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? restrained by beam சொல்லிட்டாங்கப்பா. கரெக்டு தானே? என்னதுங்க? ரெண்டு பக்கமும் வந்துட்டு பீமில் வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்ரெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? தி unsupported length of the column, ஓகே, shall not exceed எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். unsupported length of the column பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா shall not be less than, should not be exceed 60 times. Okay, 60 times of the least lateral dimension. Okay, least lateral dimension பார்த்துருப்போம். least lateral dimension பார்த்துருப்போம். இங்கே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா போத் எண்ட் ஆஃப் த காலம் என்னதுங்க? ரெஸ்ட்ரெயின் கொடுத்ததுனால இதுக்கு என்ன பண்ணிக்கணும்? நாட் எக்ஸீடு 100 into b squared by d எடுத்துக்கணும். 100 into b squared by d எடுத்துக்கணும். அப்படின்னா ஆன்சர் என்னது?
ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா, ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கலாம் இல்லையாப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. போத் எண்ட் ஆஃப் த காலம் ஆர் ரெஸ்ட்ரைன்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா மோர் தென் 60 டைம்ஸ் வராதுமா. என்ன வருங்க, பி 100 இன்ட்டு பி ஸ்கொயர்டு பை டி தான் வரும். ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா, 125 பாருங்கள். த மெஷர் ஆஃப் த டென்சைல் ஸ்ட்ரென்த்து. ஓகே, மெஷர் ஆஃப் த டென்சைல் ஸ்ட்ரென்த்து. ஓகே, டென்சைல் ஸ்ட்ரென்த்து ஓகே ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இன் பெண்டிங் இன் ஆர்சிசி பீமு. சொல்லுங்க பார்க்கலாம். டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் ஆர்சி பீமில் வந்து எப்படி எதை பொறுத்து இருக்கும், மெயினாக வந்து பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் ரப்சர் இருக்கு இல்லையாம்மா, அதை பொறுத்து தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். மெயினாக மாடுலஸ் ஆஃப் த ரப்சர்னு பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. அதாவது நம்ம ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்குறோம் இல்லையாப்பா, அதாவது ஃப்ளக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குதுங்களா, ஃப்ளக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் என்னதுங்க 0.7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகேன்னு பார்க்குறோம் இல்லையா, அதை பொறுத்து தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா, ஓகே. அடுத்து போகலாம் இல்லையா. கொஷின் நம்பர் 126 பாருங்கள். தி அப்ராக்சிமேட் ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் த எஃபெக்டிவ் வித் ஆஃப் த ஃப்ளான்ச் ஆஃப் எ டி பீம் அஸ் பர் IS 456-2000 கேட்குறாங்க. சரிங்களாம்மா, அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவ் வித் ஆஃப் த ஃப்ளான்ச் தான் கேட்குறாங்க இல்லையா. நம்ம தானேப்பா, எஃபெக்டிவ் வித் ஆஃப் த ஃப்ளான்ச் என்ன ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம். டி பீமுக்கு இஸ் ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னா L0/6 ஓகே ப்ளஸ்ஸு BW அதாவது பிரெத் ஆஃப் த வெப்பு ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு டெப்த் ஆஃப் த ஃப்ளான்ச்னு பார்க்குறோம். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா சுபாஷினி, நர்மதா, பிரியா. என்னதுங்க L0/6 ப்ளஸ் BW ப்ளஸ் என்னது 6 இன்ட்டு DFன்னு பார்க்குறோம். இதனாது ஃபார் எ டி பீமுக்கு இதை எடுத்துக்கிறோம். அதே எல் பீமுக்கு என்ன வரும், எல் பீமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே எல் பீமுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது ஓகே பிரெத் ஆஃப் த ஃப்ளான்ஜுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ L0/12 ப்ளஸ் BW ப்ளஸ் என்னது 3 இன்ட்டு DFன்னு வரும். ஓகேங்களாப்பா, அப்போ இது வந்து எல் பீமுக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா இதை போட்டுக்கலாம். அங்கே என்ன கேட்குறாங்க, டி பீம் கேட்குறாங்க இல்லையா, அப்போ அது ஆன்சர் என்ன தான் வரும், ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா, 127 பாருங்கள். த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த காங்கிரீட் கேன் பி அசியூம்ட் அஸ். நாமளாம் என்னதுங்க மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னாவே என்னது வரும், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த காங்கிரீட். கரெக்டு தானேப்பா. அஸ் பர் IS 456-2000 கோடு படி பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ என்னது 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCK. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. IS கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 456-2000 கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க, இது போட்டுக்கணும். இல்லை ஜென்ரல் கேஸ் கூட இது போட்டுக்கலாம். ஆனால் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே 5700 ஸ்கொயர் ரூட் FCKங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அஸ் பர் கோடு IS 456 ஓகே 1978 அப்படின்னு கோடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகேப்பா, IS 456 1978 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம எதை போடணும், எதுப்பா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த காங்கிரஸ் ஈக்குவல் டு 5700 ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCKன்னு போடணும். ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஆன்சர் போடுவீங்க, ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 128 பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க, த நாமினல் கவர் ஓகே த நாமினல் கவர் டு த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் டு. மெயினாக இதுக்காக நம்ம வந்து நாமினல் கவருங்கிறது கொடுக்குறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நாமினல் கவர் கொடுக்கறதுக்கான காரணம் என்னது, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு கரோஷன்லேருந்து அஃபெக்ட் ஆகிறதுக்காக கொடுக்குறோம். அடுத்து பார்த்தோன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்காகவும் கொடுக்குறோம். ஓகேப்பா, இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா நாமினல் கவர் அப்படிங்கிறது ஷியர் ரெசிஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுக்க மாட்டாங்க. இது என்னதுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு கண்டிப்பாக வராது. ரெண்டாவது பாயிண்ட் வராதுன்னா இது வராது, ஆன்சர் பி வராது, ஆன்சர் டி வராது. சரிங்களாப்பா, மீதி மூணுமே வரும்ப்பா. என்னென்னா ப்ரொடக்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் த கரோஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், கவர் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அகைன்ஸ்ட் த ஃபயரு இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக என்ன பண்ணுறோம், நாமினல் கவருங்கிறது ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படின்னு ஆன்சர் என்னது 1, 3, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையப்பா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 129 பாருங்கள். அஸ் பர் த ப்ரொவிஷன் IS கோட் 456-2000 கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் த ஃப்ளக்சுரல் டென்சைல் சேர்ந்து கேட்குறாங்கம்மா. என்ன ஃபார்முலா பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஃப்ளக்சுரல் டென்சைல் சேர்ந்து FCR ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோம், நம்ம 0.7 டைம்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCKன்னு பார்த்தோம். இது FCKங்கிறது என்னது, கேசிஸ் கம்ப்ரஷன் ஆஃப் த காங்கிரீட் பார்த்தோம் இல்லையாப்பா, ஆமாம் தானே. அப்போ என்ன வரும் 0.7 டைம்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCK எவ்வளவு 25. ஓகேப்பா,
அதை நம்ம ரூட் வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 0.7 டைம்ஸ் ஆஃப் த 5 வரும் இல்லையாம்மா. அப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3.5 ஓகே நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு பார்க்குறோம். ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. 130th கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் த வால்யூம் ஆஃப் த லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையாப்பா, அதாவது எம்யூ லிமிட் தாம்மா கேட்குறாங்க. ஆர்சிசி பீம்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அதனுடைய பிரெத்து கொடுத்துட்டாங்கப்பா 200 mm அப்படின்ட்டு, டெப்த்தும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 3 bars ஆஃப் த 50 mm diameter ஆஃப் த பார் கொடுத்துருக்குறாங்க. FE 500 ஸ்டீலு M30 கிரேட் காங்கிரீட் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம்? அதுக்கு நம்மளாக வந்து பார்த்தோன்னா 0.134 இன்ட்டு FCK BD ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இது சப்ஜெக்ட் பண்ணிக்கலாமாப்பா. கரெக்டு தானே. இது என்ன கேட்குறாங்க? M30 கிரேட் காங்கிரீட் கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா. அப்போ என்ன இங்கே 0.134 மல்டிப்ளைடு FCKங்கிறது எவ்வளோ? இங்கே 30 எடுத்துக்கிறீங்க. பிரெத் ஆஃப் த பீம் அப்படிங்கிறது என்ன இருக்கீங்க நமக்கு வந்து 200 கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைடு பை டெப்த் ஆஃப் த பீம்ங்கிறது 400 ஸ்கொயர்டு. சரிங்களாம்மா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 128 சம்திங் வரும்ப்பா. 128 சம்திங் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிமைனிங் வேல்யூ இருக்குது இல்லையா, என்ன பண்ணுங்க 126 kN மீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேப்பா. அப்படின்னா அந்த ஆன்சரு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. வெரி குட்மா. கைல்வெளி, மகேஸ்வரி, பிரியா, விஸ்வேஸ்வர், நர்மதா, வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. 131 பாருங்கள். 131 கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? அஸ் பர் IS 456/2000 கோடு த காங்கிரீட் ஃபாலிங் இந்த ரேஞ்ச் ஆஃப் M25 to M55. ஓகேப்பா. காங்கிரீட்டுடைய கிரேடுங்கிறது பார்த்தோன்னா M25லேருந்து M55 ரேஞ்ச் இருக்குதுன்னா அது என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்துடும்? இஸ் ஏ ஸ்டாண்டர்ட் கிரேட் ஆஃப் காங்கிரீட்டு. என்னப்பா? ஸ்டாண்டர்டு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டில் வந்துடும். அதுவே ஆர்டினரி காங்கிரீட்னா என்னது? ஆர்டினரி காங்கிரீட் பார்த்தோன்னா M25ன்னு பார்க்குறோம். கரெக்டு தானேப்பா. அதுவே ஹை ஸ்ட்ரென்த்னு என்னதுப்பா? ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் என்னது? M62 M80ன்னு பார்க்குறோம். இது என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ இதை ரிவைஸ் பண்ணிட்டாங்கம்மா, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ 131க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா. அடுத்து போகலாம் இல்லையா. 132 பாருங்கள். த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா. காங்கிரீட்னுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓகே தென் வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி? சொல்லுங்க பார்க்கலாம். காங்கிரீட்டுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யங்ஸ் மாடுலஸ் என்னவாகும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்குங்க? அதுவும் என்னதாகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஆமாம் தானே. காங்கிரீட்னுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து தான் என்ன பார்க்குறோம்? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த காங்கிரீட்னு பார்க்குறோம். கரெக்டு தானே. இப்போ அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட் அதிகமாகுதுன்னா என்ன இங்கே யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ அதிகமாகுதுன்னு பார்க்குறோம். ஏன்னா எப்படி இருக்குது நமக்கு இங்கே FCK இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா. அப்போ என்ன இங்கே காங்கிரீட்னுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு அதிகமாகுதுன்னா யங்ஸ் மாடுலஸ் என்னவாகும்? அதிகமாகும்னு பார்க்குறோம். ஆன்சரு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 133 பாருங்கள். த ரெயின்ஃபோர்ஸஸ் சிமெண்ட் காங்கிரீட் RCC ஒர்க் கொடுத்துருக்காங்க. த ஸ்டீல் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட். த ஸ்டீல் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் த குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி டேக்கனஸ் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணும் பொழுது எவ்வளோ குவான்டிட்டி ஸ்டீல் யூஸ் பண்ணுறதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்மளாம் டேக் அவுட் பண்ணிக்கணும் இல்லையா. அசம்ஷன் அம்மா தானே. இப்போ எவ்வளோ எடுத்துக்கணும் நீங்கள் நார்மலாக 0.6% to 1%. இது ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. 0.6% to 1%ன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கலாம் இல்லையாப்பா. அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு 133க்கு ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். இது ரேஞ்சுமா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து போகலாம் இல்லையா. வெரி குட்மா கலைவாணி. கொஸ்டின் நம்பர் 134 பாருங்கள். த மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெயின் ஓகே இன் காங்கிரீட் இன் ஏ ஆக்சியல் கம்ப்ரஷன் கேட்குறாங்கப்பா. ஆக்சியல் கம்ப்ரஷனாகவே என்ன வந்துடும்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, நான் பார்த்துருக்கோம் இல்லையாப்பா. ஆக்சியல் கம்ப்ரஷன் அப்படின்னாலே என்ன வந்துடுங்க 0.002ன்னு பார்த்துருப்போம். இது ஆக்சியல் கம்ப்ரஷன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அதாவது ஆக்சியல் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 0.002ன்னு பார்க்குறோம். வெரி குட்மா சுபாஷினி. கொஸ்டின் நம்பர் 135 பாருங்கள். ஏ சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் த ஸ்டீல் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் ப்ரொவைடட் இன். மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு பீம் படிச்சிருப்போம் இல்லையா. ஒன்று என்னன்னா ஒன்று வந்து சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீமு, ரெண்டாவது
டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு பீம்னு படிச்சிருப்போம் சரிங்களாம்மா. இதில் கவனிங்களேன், இன் கேஸ் ஆஃப் ஏ சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீமில் என்ன பண்ணுறீங்க, இது வந்து பிரெத் ஆஃப் த பீம் பின்னு எடுத்துக்கோங்க ஓகேப்பா. இது வந்து ஓவரால் டெப்த் ஆஃப் த பீம் நான் டின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களாப்பா. இப்போது சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெயின் ரெயின்ஃபோர்ஸ் பீம் எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம், டென்சைல் ஜோனில் தான் ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையாப்பா. டென்சைல் ஜோனில் தான் என்ன பண்ணுவோம், மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம் கரெக்டு தானே ஓகேப்பா. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுவோம், அடிஷ்னலாக நாமினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது கம்ப்ரஸ் ஜோனில் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இஸ் கால்ட் அஸ் ஏ சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம்னு பேர் சரிங்களாப்பா. அப்போ சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீமில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது என்னப்பா, மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, டென்சைல் ஜோனில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் ஜோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் அது நாமினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு பேர் ஓகேப்பா. நாமினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு சொல்லுவாங்க அல்லது ஹேங்கர் பார்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது, ஹேங்கர் பார்னு பேர் ஓகேப்பா. அப்படி ஆன்சர் என்ன வரும், ஆன்சரு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டென்சைல் ஜோன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 133 பாருங்கள். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரொவைடிங் மினிமம் டென்ஷன் ஸ்டீல் இன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் காங்க்ரீட் பீமு. நார்மலாக ஒரு பீம் எடுத்துக்கிறீங்க ஓகேப்பா, அதில் வந்துட்டு மினிமமாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஓகே, அது நோக்கம் என்னது, த ப்ரொவைடிங் த மினிமம் டென்ஷனல் ஸ்டீல் இன் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்க்ரீட் பீம் ஓகேப்பா. ஒரு பீமில் வந்துட்டு மினிமம் டென்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம், நார்மலாக டு ப்ரிவென்டிங் த பிரிட்டில் ஃபெயிலியர். ஆமாம் தானே, இப்போ பிரிட்டில் ஃபெயிலியர் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களாப்பா, ஓகே தானே. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் 136க்கு ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் சரிங்களாம்மா. தென் 137 பாருங்கள். த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் ஓகே டிட்டர்மைன்டு பை ஆன் த பேசிஸ் ஆஃப், சொல்லுங்கள் பார்க்கலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில் எதை பொறுத்து எடுத்துக்கணும், நார்மலாக ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்னால் என்னதுப்பா, அதிகமாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, காங்கிரீட்டோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஃபெயிலியர் நடக்கும், அந்த இடத்துல பிரிட்டில் ஃபெயிலியர் நடக்கும் ஓகேங்களாப்பா. அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீலினுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும், காங்கிரீட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா காங்கிரீட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை தான் என்ன நம்ம டெவலப் பண்ண ட்ரை பண்ணணும் சரிங்களா. அப்படின்னு என்னதிங்க கம்ப்ரசிவ் ஃபோர்ஸு டெவலப்டு இந்த காங்கிரீட்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா. அதுவே ஆன்சர் ஏக்கு என்ன வரும், ஏக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஏ வந்திருக்கும். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு பீமாக இருக்குதுன்னா அப்போ என்ன போட்டுக்கலாம், ஆப்ஷனு ஏ போட்டுக்கலாம் ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. 138 பாருங்கள். த மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் இன் ஆர்சிசி ஸ்லாபு ஆஃப் ஏ 150 mm திக்னஸ்ஸு, சொல்லுங்கள் பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த பார் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமு டயாமீட்டர் ஆஃப் த பார் அப்படிங்கிறது ஓகே, டே ஆஃப் த பாருங்கிறது எதை பொறுத்து இருக்கும், should not be more than 1/8 of the thickness of the slab ஓகே. இப்போ 1/8 of the thickness of the ஸ்லாபை பொறுத்து இருக்கும். ஆமாம் தானே. இப்போ எதுக்கு மேலே போகக்கூடாது, ஸ்லாப் திக்னஸில் 1/8க்கு மேலே போயிடக்கூடாது கரெக்டு தானே. அப்போ 1/8 இன்ட்டு திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் எவ்வளவு, 150 mmனு பார்க்குறோம் ஓகேங்களாப்பா. அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 18.75 mmனு வரும், 75 mmனு வரும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதோட அதிகமாக போகக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஆமாம் தானேப்பா. அப்போ என்ன எது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 mm பார் இருக்குது இல்லையாப்பா, அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னது இங்கே ஆன்சரு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 139 பாருங்கள். ஏ ரெக்டாங்குலர் பீம் கொடுத்துட்டாங்கப்பா, வித் பி கொடுத்துருக்குறாங்க, எஃப்ஐ டெப்த்துங்கிறது கொடுத்துருக்குறாங்க, இதே மாதிரி ஷியர் கொடுத்துருக்காங்க, டார்ஷன் மொமெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் த ஷியர் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நார்மலாக ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் த ஷியருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ஷியர் இஸ் ஈக்குவல் டு வியூ ப்ளஸ் அதாவது ஷியர் ஃபோர்ஸு ப்ளஸ்ஸு 1.6 டைம்ஸ் ஆஃப் த டார்ஷனல் மூமெண்ட்டு டிவைடட் பை பிரெத் ஆஃப் த பீம் எடுத்துக்கணும் கரெக்டு தானேப்பா. அப்போ கால்குலேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். வியூங்கிறது என்னதுங்க, வியூங்கிறது 80 kN ப்ளஸ்ஸு 1.6 டைம்ஸ் ஆஃப் த டார்ஷன் மூமெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 6 டிவைட் பை என்ன பண்ணிக்கணும், பிரெத் ஆஃப் த பீம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 mm. அது என்ன பண்ணுங்கள், மீட்டராக மாற்றிக்கலாமா, 200 mm என்ன பண்ணுங்கள் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிவைட் பை 1000 போட்டுக்கணும் ஓகேங்களாப்பா. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள்,
2 மீட்டர்னு வந்துடும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 128 கிலோநியூட்டன். ஓகேப்பா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலன்ட்டு ஷியர்னு பார்க்குறோம். அப்படின்னு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களாம்மா? அப்போ நீ என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா இந்த ஈக்குவல் ஷியர் வேல்யூ ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 139க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? தென் 140 ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 141க்கு ஆன்சர் பண்ணுங்கள். என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 140. The minimum percentage of the steel in the RCC slab mild steel reinforcement. mild steel என்னது கிரேடு? FE 250 கிரேடு. ஆமாம் தானே? இப்போ அதுக்கு எவ்வளோ இப்போ யூஸ் பண்ண நார்மலா? மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ யூஸ் பண்ணோமே? 0. எவ்வளோப்பா? 15%. இன் கேஸ் ஆஃப் ஏ HUSD பார் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். FE 415 FE 500 யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணிக்கணும்? மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டு 0.12% எடுத்துக்கணும். ஓகேப்பா? ஆஃப் ஏ கிராஸ் ஏரியாவை எடுத்துக்கணும். ஆஃப் ஏ கிராஸ் ஏரியா இருக்குது இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களாப்பா? அப்போ என்னது? மைல்டு ஸ்டீல் பாருக்கு என்னதுங்க? 0.15ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? இப்போ கொஸ்டின் நம்பர் 141 பாருங்கள். த ஸ்டீல் பிளேட்டு வித்து கொடுத்துருக்குறாங்கம்மா. 300 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ங்கிறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பிரெத் ஆஃப் த பிளேட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஆஃப் த பிளேட் கொடுத்துருக்குறாங்க. டயாமீட்டர் நார்மல் டயாமீட்டர் ஆஃப் த ட்ரிவன் போல்ட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நெட் ஏரியா கேட்குறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஓகே பிரெத் ஆஃப் த பிளேட்டு மைனஸு நம்பர் ஆஃப் த போல்ட்டு மல்டிப்ளைடு பை நம்பர் ஆஃப் த போல்ட்டு ஹோலு. ஓகே, மல்டிப்ளைடு பை என்ன போட்டுக்கணுங்க? திக்னஸ் போட்டுக்கணும். ஓகேப்பா? இங்கே டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 16 mm. ஓகேங்களாப்பா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் ஹோல் எடுத்துக்கணும் இல்லையா? ஓகே, போல்ட் ஹோலுங்கிறது எவ்வளோ இப்போ எடுத்துக்கணும்? இனிஷியலாக டயாமீட்டர் ஆஃப் த போல்ட்டு கூட என்ன பண்ணிக்கணும்? 1.5 mm ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 17.5 mm. திஸ் இஸ் கால்ட் அஸ் டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் ஹோல்னு பார்க்குறோம். சப்ஜெக்ட் பண்ணுவோமா? கவனிக்க பார்க்கலாம். பிரெத் ஆஃப் த பிளேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 mm கொடுத்துருக்குறாங்க. மைனஸு நம்பர் ஆஃப் த போல்ட் எவ்வளோ இருக்குது? மொத்தமாக 1 எடுத்துக்கலாம். போல்ட் ஹோலுங்கிறது 17.5 மல்டிப்ளைடு பை திக்னஸ் ஆஃப் த பிளேட்டுங்கிறது 10 mm. ஓகேப்பா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 2830 mm² வரும். நியர்பை என்ன பண்ணுங்கள்? அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 142 பாருங்கள். த நேம் ஆஃப் த வெல்டிங் ஜாயிண்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க? 2 பிளேட்டுமா. இது ஒரு பிளேட் இருக்குது, இது ஒரு பிளேட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இங்கே வந்துட்டு வெல்டட் ஜாயிண்ட் மூலிமா ஜாயின் பண்ணுறாங்க. வெல்டட் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெல்டு பண்ணுறோன்னா அதுக்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் ஏ சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் என்னதுப்பா? இஸ் கால்ட் அஸ் ஏ லேப் ஜாயிண்ட்டுன்னு பேர். ஆமாம், இப்போ இதுக்கு பேர் என்னது? லேப் ஜாயிண்ட்டு பார்க்குறோம். அதுவே பட் ஜாயிண்ட்டுங்கிறது என்னது? பட் ஜாயிண்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணுவோம் இல்லையாப்பா? ஆமாம் தானே? என்ன பண்ணுவீங்க? பட் ஜாயிண்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பிளேட் இருக்கும், இங்கே ஒரு பிளேட் வச்சுருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் ஏ பட் ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டாக தானேப்பா? ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? 142 ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? தென் 143 பாருங்கள். ஏ லேஸ்டு காலம் ஓகே இஸ் டிசைன் டு கேரி ஆக்சியல் ஃபோர்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்கப்பா. ஆக்சியல் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 300 kN கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ட்ரான்ஸ்வர்ஸ் இயர் தாம கேட்குறாங்க நார்மலாக. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபார் எ லேஸ்டு காலமில் எவ்வளோ எடுத்துக்கணும் நம்ம நார்மலாக? 2.5% ஆஃப் த ஆக்சியல் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ஆமாம் தானேப்பா? அப்போ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வரீங்க? 2.5 டிவைட் பை 100 மல்டிப்ளைடு பை எவ்வளவு? 300 kN பார்க்குறோம். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 7.5 kN வரும். ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? அப்போ என்ன பண்ணுறது? இந்த இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்வர்ஸ் இயருக்கு நீங்கள் வேல்யூ ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க? அழகாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 144 பாருங்கள். எ பீம் செக்ஷன் இஸ் கிளாசிஃபைடு இஸ் த லோ ஷியர் கேஸ். என்ன பண்ணுறாங்க? லோ ஷியர் கேஸ் கொடுத்துருக்காங்கம்மா. சரி தானே? அப்போ லோ ஷியர் கேஸை பொறுத்த வரைக்கும் when the factored shear force எதை பொறுத்து இருக்குன்னு கேட்குறாங்க.
the factor shear force is less than the என்னவா இருக்கும் the factor shear force okay is less than the என்னது பாங்க 0.6 times of the factored descent shear force னு பார்க்குறோம் சரிங்களாமா is called as a low shear case னு பார்க்குறோம் இதுவே high shear னா எப்படி இருக்கும் high shear னா is more than the 0.6 times of the descent shear force is called as a high shear னு பார்க்குறோம் ஓகே இப்போ high shear case அப்படின்னா இதை எடுத்துக்கிறோம் is more than the என்னது 0.6 times of the descent shear force னு பார்க்குறோம் ஆன்சரு ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களாம்மா அடுத்து போகலாம் இல்லையாப்பா கொஸ்டின் நம்பர் 145 பாருங்கள் விஸ்வேஸ்வர் ஃபாலோ பண்ணுறீங்களா இங்கே ரொம்ப நேரமாக ஆளே காணோம் விஸ்வேஸ்வர் ஆளை காணோம் என்ன பண்ணுறீங்க மற்றவங்களாம் ரிப்ளை பண்ணுறாங்க விஸ்வேஸ்வர் ஆளை காணோம் இருக்கீங்களாப்பா ஓகே கொஸ்டின் நம்பர் 145 பாருங்கள் அக்கார்டிங் டு ஐஎஸ் கோடு கொடுத்துருக்காங்கப்பா த ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் த லேசிங் பார் கேட்குறாங்கம்மா லேசிங் பார் ஓகே இன் எ பில்டப் ஸ்டீல் கம்ப்ரஷன் மெம்பர் ஷில் நாட் எக்ஸீடு நம்மளாம் வந்து பார்த்தோன்னா இன் கேஸ் ஆஃப் எ லேஸ்டு பாருக்கு ஓகே லேசிங் பாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ எதுக்கு மேலே போகக்கூடாது 145க்கு மேலே போகக்கூடாதுன்னு படிச்சிருப்போம் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுப்பா எக்ஸாமில் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்கம்மா இதை நோட் பண்ணிக்கோங்க லேசர் காலம் பொறுத்த வரைக்கும் ஓகே மேக்ஸிமம் ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ அப்படி எதுக்கு மேலே போகக்கூடாது should not be more than 145னு பார்க்குறோம் should not be more than 145னு பார்க்குறோம் ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் ஓகேங்களாப்பா அடுத்து போகலாம் இல்லையா 146 பாருங்கள் the water available as a run off from the catchment area during the rainfall இது எங்கே வந்துடுது ஹைட்ராலஜி இரிகேஷன் டாப்பிக்கில் வந்துட்டோம் நம்ம அடுத்தது இப்போ என்னென்னா the water is available as a run off எங்கே ரெயின்ஃபால் அக்கர் ஆகுதுமா ரெயின்ஃபால் அக்கர் ஆகுது த்ரூ தி கேட்ச்மெண்ட் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இங்கே ரன் ஆஃப்ங்கிறது நடக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் எ சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு பேர் இஸ் கால்ட் அஸ் எ சர்ஃபேஸு ரன் ஆஃப்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 147 பாருங்கள் த லைனிங் ஆஃப் இரிகேஷன் சேனல் ஓகேப்பா இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இரிகேட் பண்ணும் பொழுது லைனிங் பண்ணுறோம் இல்லையா லைனிங் என்னது வாட்டர் வந்து சீப்பேஜ் லாஸ் நடக்காமல் அதே மாதிரி எந்த விதமான லாஸஸும் நடக்காமல் நம்ம மெயின் கோர்ஸில் அதாவது ஹெட்டர் பாயிண்ட்டில் நம்ம வந்து எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறோமோ அதே வாட்டர் வந்து எந்த விதமான லாஸஸும் இல்லாமல் ஏன்னா இங்கே இரிகேஷன் லேண்டுக்கு போய் சேரும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு காங்கிரீட்டில் ஃப்ளோர் மாதிரி அமைச்சு இல்லை ஸ்டோன் பிச்சிங் மாதிரி பண்ணி என்ன பண்ணோமே வாட்டர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ அது ஸ்கால்ட் அஸ் எ லைனிங்னு பார்க்குறோம் சரிங்களா அப்போ இரிகேஷன் சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைனிங் எதுக்காக கொடுக்கணும் நம்ம டிக்ரீசஸ் த வாட்டர் லாகிங் ஏரியா டிக்ரீசஸ் த வாட்டர் லாகிங் ஏரியான்னு பார்க்குறோம் ஓகேப்பா அப்போ வாட்டர் லாக்டு ஏரியா வந்து என்ன பண்ணுறோம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் லைனிங் கொடுக்குறோம் ஓகேங்களாம்மா ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம விஜிஓஎஸ் அகாடமியில் வந்துட்டு டிப்ளமோ லெவலுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேப்பா ஆல்ரெடி 2 பேட்ச் போயிட்டுருக்குது சரிங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு மொத்தமாக 20 டெஸ்ட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு மொத்தமாக 3 டெஸ்ட்டு வந்துடும் ஓகேப்பா மொத்தமாக உங்களோட கிட்டத்தட்ட 1600 கொஸ்டின் டெஸ்ட் எழுதி நம்ம அதுக்கு டிஸ்கஷனும் அட்டன் பண்ண போகிறோம் கான்டாக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனுடைய கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க்கு லைவ் டிஸ்கஷன் வீடியோ லிங்க்கு இதே மாதிரி டிஸ்கஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லிங்க்கு பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சர்வே டிராஃப்ட்ஸ்மேன்ஸ்க்கான நம்ம கோர்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் ஓகேங்களாப்பா ஃபீஸ் வந்துட்டு 5000 மட்டும்தான் இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களாம்மா அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 148 பாருங்கள் the cross drainage work where the bed level of the stream and the canal are more or less at the same level இப்போ என்ன அப்படின்னா ஒரு கெனால் பாஸ் ஆகுதுமா சரிங்களா அதே மாதிரி ட்ரைனேஜும் பாஸ் ஆகுது இது எப்படி ஆகுது சேம் கிரேடில் சேம் லெவலில் ரெண்டுமே ஒரே இடத்துல கிராஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் எ லெவல் கிராசிங்னு பேர் எந்த விதமான கிரேடியண்ட்டும் இல்லாமல் சேம் லெவலில் என்னது மெயினாக ட்ரைனேஜும் கெனாலும் சேம் பெட் லெவலில் வந்து மீட் ஆகுதுன்னா இஸ் கால்ட் அஸ் எ
லெவல் கிராசிங். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 149 பாருங்கள். த ஃபிஷ் லேடர் இஸ் ப்ரொவைடட் ஆன் த சைட் ஆஃப். ஃபிஷ் லேடர் அப்படிங்கிறது நம்ம என்ன படிச்சிருப்போம்? கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்கில் இரிகேஷனில் படிச்சிருப்போம் இல்லையாப்பா? ஃபிஷ் லேடருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷினுடைய மைக்ரேஷனுக்காக ஒரு லேடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது வெலாசிட்டி கூட கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தானேப்பா? அந்த ஃபிஷ் லேடர் அப்படிங்கிறது எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டுருக்குறாங்க. என்னதுப்பா? அந்த சைட் ஆஃப் த டிவைடு வால் இருக்கு இல்லையா? டிவைடு வாலில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபிஷ் லேடர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களாம்மா? கொஸ்டின் நம்பர் 150 பாருங்கள். த வாட்டர் ஹேவிங் த வேல்யூ ஆஃப் த சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ இஸ் த ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஆல் கிராப் லைஸ் பிட்வீன். ஒரு கிராப் அப்படிங்கிறது நல்லா ஒரு விளையணும், நல்ல கிராப்புங்கிறது பார்த்தோன்னா நல்லா வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா அது இருக்கக்கூடிய சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வேல்யூவு எவ்வளோக்குள்ளப்பா இருக்கணும்? எவ்வளோக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 0 to 10 இருக்கணும். 0 to 10 இருக்கணும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்காலர்ஸியை லோ சோடியம் வாட்டர்னு பேருப்பா. லோ சோடியமு வாட்டர்னு பார்க்குறோம். லோ சோடியமு வாட்டர்னு பார்க்குறோம். சரிங்களாப்பா? அதுவே 10 to 18 அப்படின்னா மீடியம். ஓகேப்பா? 10 to 18 அது மீடியம்னு பார்க்குறோம். 18 to 26 அப்படின்னா இஸ் ஏ ஹை சோடியம் வாட்டர். அதே 26க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே இஸ் ஏ வெரி ஹை சோடியம் வாட்டர்னு சொல்லுவோம். அப்போ நார்மலாக ஒரு கிராப்பினுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூடிய சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்? 0 to 10 தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அது கிராப்பினுடைய க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 150க்கு ஆன்சரு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா பிரியா, மகேஸ்வரி, நர்மதா, சுபாஷினி. வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 151 பாருங்கள். அஸ் பர் லேசிஸ் தியரி த சில்ட் ஃபேக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்லுங்கள் கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். த சில்ட் ஃபேக்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1.76 டைம்ஸ் ஆஃப் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் டி. அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆமாம் தானே இப்போ? ஓகே தானே? இதில் டிங்கிறது தானே? அது டிங்கிறது சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா? அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ் த சில்ட் ஃபேக்டர் இஸ் த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த பார்ட்டிகல் சைஸு ஸ்கொயர்னு பார்க்குறோம். அப்படின்னு ஆன்சர் என்னது? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஆவரேஜ் பார்ட்டிகல் சைஸ்ன்னு பார்க்குறோம். இதிலே வந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி கேட்பாங்கம்மா. லேசிஸ் தியரியுடைய வெலாசிட்டி கேட்பாங்க. வெலாசிட்டி என்ன ஃபார்முலா போடுவீங்க? q இன்ட்டு எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை 140 பவர் 1/6. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. அது வந்து சில்ட் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. ஓகேங்களாம்மா? அடுத்து போகல இல்லையா? கொஸ்டின் நம்பர் 152 பாருங்கள். த டெக்கான்ஸ் ஃபார்முலா எஸ்டிமேட்டிங் த ஃப்ளட் டிஸ்சார்ஜுக்கு கேட்குறாங்கப்பா. டெக்கான்ஸ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஃப்ளட் டிஸ்சார்ஜுக்கு என்ன யூஸ் பண்ண ஃபார்முலா? இஸ் ஈக்குவல் டு q இஸ் ஈக்குவல் டு CA பவர் 3/4 CA பவர் 3/4னு பார்க்கும். இஸ் கால்ட் அஸ் ஏ டெக்கான்ஸ் ஃபார்முலா. இதெல்லாம் என்னது? நாமளாக நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே? 153 பாருங்கள். இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கம்மா. என்ன அப்படின்னா வெப்பர் நம்பருக்கும் அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஃபோர்ஸா, கிராவிட்டி ஃபோர்ஸா, விஸ்கஸ் ஃபோர்ஸா அல்லது இனிஷியா ஃபோர்ஸான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். வெப்பர் நம்பருங்கிறது பார்த்தோம் அப்படின்னாலே எதோடைய ரேஷியோ? த இனிஷியா ஃபோர்ஸ் டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸுடைய ரேஷியோ தான். கரெக்டு தானேப்பா? அப்படின்னா வரீங்க த வெப்பர் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸு. அப்போ என்னதுங்க? இனர்ஷியா ஃபோர்ஸுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம்? வெப்பர் நம்பர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 153க்கு ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? தென் 154 பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் சேனல்? என்ன கேட்குறாங்க? ரெக்டாங்குலர் சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன படிப்போம்? நம்ம லாஸஸ் பற்றி படிச்சிருப்போம் இல்லையாப்பா? கரெக்டு தானே? அதில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன போகிறீங்க? dq/q இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு dh/h. ஹெட் லாஸ் நடந்திருக்கும் இல்லையா? அதை எடுத்துக்கிறோம். இன்கேஸ் வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்குலராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரையாங்குலர் சேனலாக இருக்குதுன்னா அப்போ எதை யூஸ் பண்ணுவீங்க? ஆன்சரு நம்ம பி போட்டுக்கலாம். இப்போ அவங்க ரெக்டாங்குலர் கேட்டதுனால என்ன பண்ணுறாங்க? ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சராக எடுத்துக்கிறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா? விஸ்வேஸ்வர் ஃபேன் மட்டும்தான்ப்பா ஓடிட்டுருக்குது. வேறு எந்த நாய்ஸுமே இல்லையேப்பா.
உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது நாய்ஸ் இன்ட்ரப்ட்ஸ் ஆகுதாப்பா? மகேஸ்வரி, நர்மதா, சுபாஷினி, பிரியா, கார்த்திக், ஸ்ரீகிருஷ்ணா, உங்களுக்கு ஏதாவது நாய்ஸ் ஏதாவது ரொம்ப அஃபெக்ட் ஆகுதா? எனக்கு தெரிஞ்சு எல்லா ரூம் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் ஓடுது. அப்பப்போ ரோட்டில் ஏதாவது வண்டி எப்பப்போ போகிற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. எனக்கே லைட்டாக தான் கேட்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆடிபிளாக இருக்குதுங்களா? விஸ்வேஸ்வர் சொல்லுங்கள். ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸஸாக இருக்குதுங்களா? மற்றவங்களுக்கு எப்படிப்பா இருக்குது? என்னோடய வாய்ஸ் கேட்குது தானே? ஃபாலோ பண்ண முடியுது தானே? விஸ்வேஸ்வர், உங்கள் சைடு தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா நாய்ஸே இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. நான் இங்கே தான் இருக்கேன், ரூமுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன். ஃபேன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் உங்கள் சைடு தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்கள். ஓகே, கொஷின் நம்பர் 155 பாருங்கள். கொஷின் நம்பர் 155 கிளியருங்களாப்பா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ. 155 பாருங்கள். த டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் ஓகே இஸ் த டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ப்ரெஷர் பிட்வீன். ஓகேப்பா, என்ன பண்ணுறோங்க நம்ம? டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் அப்படிங்கிறது ப்ரெஷர் என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம். அது எந்தெந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும் தான் கொஷின். என்ன பண்ணுறோம் நம்ம நார்மலாக? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். ஆமாம் தானே? இப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் இன் எ பைப் லைனு. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமா? டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டருங்கிறது யூஸ் பண்ணுவோம். வெரி குட்மா. ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 156 பாருங்கள். த ஃப்ளோ த்ரோ பைப்பு கேட்குறாங்கம்மா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ளோ த்ரோ சேனல் வேறு, ஃப்ளோ த்ரோ பைப்பு வேறு. ஏன்னா வேல்யூ மாறும். ஓகேங்களாப்பா? என்ன கேட்குறாங்க? ஃப்ளோ த்ரோ பைப்பினுடைய லேமினார் ஃப்ளோ கேட்குறாங்க. லேமினார் ஃப்ளோவில் ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது எதுக்கு கம்மியாக இருக்கும்? ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகே, ஃபார் எ ஃப்ளோ த்ரோ சேனல் லேமினார் ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 2000 இருக்கணும். லெஸ் தென் 2000 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லேமினார் ஃப்ளோன்னு பார்க்குறோம். அதே மோர் தென் 2000 4000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது? டர்புலன்ட் ஃப்ளோன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அப்போது ஒரு ஃப்ளோங்கிறது லேமினார் ஃப்ளோவா டர்புலன்ட் ஃப்ளோவான்னு எதை டிசைட் பண்ணுது? ரெனால்ட்ஸ் நம்பர் தான் டிசைட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? கொஸ்டின் நம்பர் 157 பாருங்கள். The pitot tube is used to find the pitot tube pitot tube அப்படிங்கிறது எதை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வெலாசிட்டி, அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ அட் எனி பாயிண்ட் இன் த பைப் ஆர் ஏ சேனல். என்ன பண்ணுறீங்க? ஒரு பைப்லையோ அல்லது சேனல்லையோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோனுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணுவாங்கன்னா பிட்டாட் டியூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே டிஸ்சார்ஜ்க்கு எதை யூஸ் பண்ணுவாங்க? டிஸ்சார்ஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா ஞாபகம் சொன்னோம் இல்லையா? ஓனர், VONER, ஓனர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ். ஓகேங்களா? ஓகே, வீணானது வெஞ்சுரி மீட்டர். ஓகே, வெஞ்சுரி மீட்டர். அடுத்து ஓங்கிறது என்னது? ஆரிஃபைஸ் மீட்டர். ஓகே, என்னங்கிறது என்னது? நாசில் மீட்டர்னு பார்க்குறோம். நாசில் மீட்டர். ஓகே, ஈங்கிறது எல்போ மீட்டர்னு பார்க்குறோம். எல்போ மீட்டர். ஓகே, பாருங்கிறது என்னது? ரோட்டோமீட்டர்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாமே என்னதுப்பா? டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ்னு பார்க்குறோம். ஆனால் வெலாசிட்டிக்கு என்னது? வெலாசிட்டிக்கு பிட்டாட் டியூபு, கரண்ட்டு மீட்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களாம்மா? ஸோ 157 ஆன்சர் பி, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 158 பாருங்கள். த லேமினார் ஃப்ளோ த வேல்யூ ஆஃப் த கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் கேட்குறாங்கம்மா. கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ரெண்டு படிச்சிருப்போம் இல்லையா? ஒன்று கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டரு, ரெண்டாவது என்னது? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டரு. ஓகேப்பா, கைனட்டிக் கரெக்ஷன் ஃபேக்டர் என்னது? ஆல்ஃபாவில் டினோட் பண்ணுவாங்க. மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டருங்கிறது பீட்டாவில் டினோட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோவை பொறுத்து பிரிப்பாங்களேப்பா நம்ம தானே. ஒன்று என்னது? ஒன்று வந்து பார்த்தோன்னா லேமினார் ஃப்ளோ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டர்புலண்ட் ஃப்ளோ. ஓகே, டர்புலண்ட்டு ஃப்ளோ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு பார்க்குறோம். இதில் லேமினார் ஃப்ளோன்னு என்னதுப்பா? லேமினார் ஃப்ளோக்கு என்ன வருங்க? ஆல்ஃபா வேல்யூ 2. டர்புலண்ட் ஃப்ளோவாக இருந்ததுன்னா 1.02 to 1.05. யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னா கைனட்டிக் கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குங்க? 1 இருக்கும். அதே மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேமினார் ஃப்ளோவுக்கு 1.33. டர்புலண்ட் ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னா 1.02 to
1.06. யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருந்ததுன்னா ரெண்டுக்குமே வேல்யூ ஒன்று தான். ஓகேங்களாப்பா? அவங்க என்ன கேட்குறாங்க, லேமினா ஃப்ளோவுக்கு கேட்குறாங்க, கனெக்டிங் ரெசிப்ரோக்கேட் கேட்குறாங்க. அப்போ என்ன வரீங்க, இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 159 பாருங்கள். த பீசோமெட்ரிக் ஹெட் இஸ் த சம் ஆஃப். பீசோமெட்ரிக் ஹெட்டுக்கு இன்னொரு பேர் என்னது, ஹைட்ராலிக் ஹெட்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைட்ராலிக்கு ஹெட்னு சொல்லுவோம், கரெக்டாக நினைப்பா. அதில் பீசோமெட்ரிக் ஹெட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா த சம் ஆஃப் தி என்னது, சம் ஆஃப் தி என்னப்பா, ப்ரெஷர் ஹெட்டு பி பை காமா ப்ளஸ் என்னது டேட்டம் ஹெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானேப்பா? அப்போ ப்ரெஷர் ஹெட்டு ப்ளஸ் என்னது டேட்டம் ஹெட் அல்லது எலிவேஷன் ஹெட்டு இஸ் நோன் அஸ் த பீசோமெட்ரிக்கு ஹெட்டுன்னு பார்க்குறோம். அப்படின்னு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா? ப்ரெஷர் ஹெட் அண்டு டேட்டம் ஹெட், வெலாசிட்டி ஹெட் கிடையாதுமா, வெலாசிட்டி கிடையாது, ஈஸியாக டேட்டம் ஹெட்டு தான் வரும். கொஸ்டின் நம்பர் 160 பாருங்கள். த சைடு ஸ்லோப் ஆஃப் த சிப்புலோட்டி வியர். மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஜினியர் சிப்புலோட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகேப்பா, ஒரு ட்ரெபிசாய்டல் சேனலில் ஓகே எண்டு கான்ட்ராக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதனுடைய சைடு ஸ்லோப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் என்ன பண்ணுறாங்க, அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஹரிசாண்டலு 4 வெர்டிக்கலு. என்ன அப்படின்னா டு ப்ரிவெண்ட் தி ஓகே டு ப்ரிவெண்ட் தி ஆர் டு அவாய்ட் தி எண்டு கான்ட்ராக்ஷன், டு அவாய்ட் தி எண்டு கான்ட்ராக்ஷன். அப்போ என்னதுங்க, எண்டு கான்ட்ராக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியர் சிப்புலோட்டி அப்படின்ற ஒரு சைடு ஸ்லோப் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹரிசாண்டலு 4 வெர்டிக்கல்னு கொடுக்குறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுப்பா. இது 2024 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், 2029 டிஎன்பிஎஸ்சி ஜெடிஓ கொஸ்டின், 3 எக்ஸாமில் தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி முனிசிபாலிட்டியும் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா? ஈஸியா ஸ்பெஷல் டைப் ஆஃப் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் எ ட்ரெபிசாய்டல் வியர். ஸ்பெஷல் டைப் ஆஃப் எ ட்ரெபிசாய்டல் வியர்னு பார்க்குறோம், ட்ரெபிசாய்டல் வியர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையப்பா. கொஸ்டின் நம்பர் 161 பாருங்கள். த ஃப்ளோ வெலாசிட்டி ஆஃப் த சீவர் பைப்ஸ். த ஃப்ளோ வெலாசிட்டி ஆஃப் எ சீவர் பைப் அப்படிங்கிறது டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், நார்மலாக ஒரு சீவர் பைப்பை டிசைன் பண்ணுறோன்னா அது ஃப்ளோ வெலாசிட்டி எப்படி இருக்கணும், சில்ட்டிங்கும் நடக்கக்கூடாது, ஸ்கவரிங்கும் நடக்கக்கூடாது. ஆமாம் தானேப்பா? அப்போ என்னதுங்க, நெய்தர் சில்ட்டிங்கு நார் ஸ்கவரிங் அட் த பாட்டம் ஆஃப் த பைப்புன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 162 பாருங்கள். அண்ட் ஐசோபார். ஐசோபார்னு என்னதுப்பா, ஐசோபார்னு பார்த்தோம் அப்படின்னா எ கர்வ் எ லைன் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவல் வெர்டிக்கல் ப்ரெஷர். என்ன பண்ணுறீங்க, வெர்டிக்கல் ப்ரெஷர் இருக்குல்லையப்பா, அந்த வெர்டிக்கல் ப்ரெஷர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆனது ஐசோபார்னு பேர். ஓகேப்பா? எ கர்வ் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவல் வெர்டிக்கல் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் எ ஐசோபார்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? 163 பாருங்கள். எ லெசிமீட்டர். லெசிமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நார்மலாக லெசிமீட்டருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் இருக்குது இல்லையாம்மா, அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுப்பா, நோட் பண்ணிக்கோங்க. லெசிமீட்டர் இதை இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் தி எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 164 பாருங்கள். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த வாட்டர் டெலிவர்டு அண்டு பெனிஃபிஷியலி யூஸ்டு ஓகே ஆன் த ப்ராஜெக்ட் இஸ் கிவன் பை. நாமளாக வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டரை வந்து என்ன பண்ணுறீங்க, கிராப்புக்கு சப்ளை பண்ணுறோம்ப்பா, டெலிவரி பண்ணுறோம். அது என்னதுங்க, வாட்டர் டெலிவர்டு அண்டு பெனிஃபிஷியலி யூஸ்டு அப்படின்னா அந்த எஃபிஷியன்சிக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் எ வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சின்னு பேர். வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சின்னு பார்க்குறோம். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா கலைவாணி, வெரி குட்மா சுபாஷினி, வெரி குட்மா பிரியா, வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 165 பாருங்கள். 165 ஓகே. த ரெயின் ஷேடோ ரீஜியன் இன் இந்தியா இஸ் ஃபவுண்ட் இன் தி. சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெயின் ஷேடோ ரீஜியன் எங்கேப்பா இருக்கும், நார்மலாக வெஸ்டர்ன் காட்ஸ். ஆமாம் தானேப்பா, காடு தானே. அதுக்கு பேர் என்னது, மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் என்னது அரேபியன் சி இருக்குதுமா. நம்ம படிச்சிருப்போம் ஹைட்ராலஜியில் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது படிச்சிருப்போம். அதாவது தென்மேற்கு பருவமழை எப்படி ஃபார்ம் ஆகுது, அரேபியன் சீலேருந்து. அதே மாதிரி என்னது இந்தியன் ஓஷன்லேருந்து அந்த மெயினாக வந்து பார்த்தோன்னா சைக்ளோனிக் எஃபெக்ட் மூலிமா விண்டு ஃபோர்ஸ் வந்து ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவது, அரேபியன் சீல கூடிய வாட்டர் வந்து ஃபுல்லாக கேரி பண்ணி அப்படியே என்ன இங்கே என்னதுங்க ஈஸ்டர்ன் நோக்கி வரும், கரெக்டு தானே. இப்போ அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெஸ்டர்ன் கார்டஸ் இருக்கிறதுனால எனக்கு இங்கே மலை மேலே ஏறிட்டு அது க்ளவுடியாக ஃபார்ம் ஆகி மழை பெய்ய ஆரம்பிக்கும்.
அதனால தான் கேரளாவில் அதிகமாக மழை பெய்யுதுன்னு படிச்சிருப்போம். ஓகேப்பா, அதுக்கு பேர் என்னது, ரெயின் ஷேடோ ரீஜியன்னு பேர். ஓகேங்களாப்பா, ஓகேங்களா. அதே இந்த பக்கம் என்ன இருக்குங்க, இது வந்து லீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து லீவேர்டு ரீஜனு. லீவேர்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மலை மறைவு பகுதின்னு பேர். அங்கே மழை பெய்யாது, இந்த பக்கம் தான் மழை பெய்யும். ஓகேப்பா, எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா ரெயின் ஷேடோ ரீஜன் தான் இங்கே மெயின் மழைங்கிறது அதிகமாக நமக்கு பெய்யுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அது எங்கே இருக்கும், ஈஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கார்டில் இருக்கும். ஈஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கார்டு. ஓகேப்பா, இட்ஸ் கால்ட் அஸ் ஈஸ்ட் ஆஃப் த ரெயின் ஷேடோ ரீஜன். வெரி குட். ரெயின் ஷேடோ ரீஜன் இங்கே இந்த பக்கம் தான் இருக்கும். ரெயின் ஷேடோ ரீஜன் அது மலை மறைவு பகுதி. கரெக்டு தான். ஓகே, அதுக்குப்பா இதுக்கு இன்னொரு பேர் என்னது, மலை மறைவு பகுதி, ரெயின் ஷேடோ ரீஜியனு. ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா, இதுக்கு பேர் என்னது, இது வந்து வின்வேர்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, வின்வேர்டு, அது லீவேர்டு. சரிங்களாம்மா. அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கார்டு. ஈஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கார்டு அதாவது மலை மறைவு பகுதின்னு பேர். சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 166 பாருங்கள். The standard load value adopted for the crust stone in the remain the CBR value the 2.5 mm penetration. இது எங்கே வருது, ஹைவே பேவ்மெண்ட் மெட்டீரியல் டிசைனிங்கில் வருது இல்லையா. ஆமாம், இப்போ நம்ம சிபிஆர் டெஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா பெனட்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவோம், ஒன்று 2.5 mm பெனட்ரேஷன் எடுத்துப்போம், இன்னொன்று 5 mm பெனட்ரேஷன் எடுத்துப்போம். கரெக்டு தானே. ஸோ 2.5 mm பெனட்ரேஷனுக்கு லோடிங் என்னதுப்பா, லோடிங் என்னது 1370 கிலோகிராம். இதனுடைய ப்ரெஷர் என்னது, ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா 70 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 mmன்னு பார்க்குறோம் இல்லையாம்மா. இதனுடைய லோடிங் எவ்வளவு பார்க்குறோம், 2055 கிலோகிராமு. ஓகே, இதனுடைய ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா 105 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 167 பாருங்கள். இந்த ஏரியா ஆஃப் த லேண்ட் அக்வர்ட் ஃபார் த ரோடு அலைன்மெண்ட்டு. ஓகேப்பா, என்ன பண்ணுறாங்க, ரோடு அலைன்மெண்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுற, குறிப்பிட்ட ஏரியாவை அக்குபை பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா. அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ ரைட் ஆஃப் வேன்னு பார்க்குறோம். இஸ் கால்ட் அஸ் ஏ ரைட் ஆஃப் வேன்னு பார்க்குறோம். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 168 பாருங்கள். த 4-legged காங்கிரீட் பிளாக் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் த பிரேக் வாட்டர் எங்கே பண்ணுவாங்க, ஹார்பர் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம் இல்லையாப்பா. ஹார்பரில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஹார்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்பரில் ஒரு ப்ரொடக்டட் ஏரியாவை இது பண்ணுவாங்க இல்லையா, ப்ரொடக்டட் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கு பேர் என்னது, பிரேக் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னு பார்ப்போம். சரிங்களாம்மா. அதாவது கப்பல் வந்து நிப்பாட்டி வைக்கக்கூடிய இடத்துல அலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கப்பலுக்கு எனக்கு இங்கே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொடக்டட் ஏரியாவை வைக்கிறதுக்காக காங்கிரீட்டில் பிளாக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் 4-legged பிளாக் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இஸ் கால்ட் அஸ் ஏ டெட்ராபோடுன்னு பேருப்பா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது டெட்ரா பேடு கிடையாதுமா, டெட்ராபோடு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 1969 பாருங்கள். த ட்ராக் ஆஃப் த பர்மனண்ட் நேச்சர் அண்ட் ஹேண்டிலிங் நார்மல் கமர்ஷியல் டிராஃபிக்கு. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, பர்மனண்ட் ட்ராக்குன்னு பேருப்பா. பர்மனண்ட் ட்ராக்னா என்னது, த காம்பினேஷன் ஆஃப், ஓகேங்களா, த காம்பினேஷன் ஆஃப், ஓகே, த காம்பினேஷன் ஆஃப், த காம்பினேஷன் ஆஃப் என்னது, ரெயில்ஸ், ஓகே, ரெயில்ஸ், தென் ஸ்லீப்பர், ஓகே, தென் பலாஸ்ட் செக்ஷன், ஓகே, and the fastening is called as a என்னன்னு பார்க்குறோம், நம்ம பர்மனண்ட் ட்ராக்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 170 பாருங்கள். த ஃபாலோயிங் கோர்ஸ், ஓகே, த ஃபாலோயிங் கோர்ஸ் இஸ் லைடு பிட்வீன் த சப்கிரேட் அண்டு த பேஸ் கோர்ஸு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹைவே பேமெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து பாருங்களேன், என்ன பார்க்க இனிஷியலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாயில் சப்கிரேடாக அடித்தளம், த பாட்டம் மோஸ்ட் லேயர் ஆஃப் த பேமெண்ட்டுக்கு பேர் என்னது, சாயில் சப்கிரேடுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. இதுக்கப்புறம் என்ன இருக்கும் இனிஷியலாக, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சப்பேஸ் கோர்ஸ் இருக்கும். சப்பேஸ் கோர்ஸுங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் கோர்ஸுங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு வியரிங் கோர்ஸ் ஆரிய சர்ஃபேஸ் கோர்ஸுங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. கரெக்டு தானே. ஓகேப்பா. இப்போ என்ன அப்படின்னா இந்த சப்கிரேடுக்கும் பேஸ் கோர்ஸுக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஏ கிரானுலார் சப்பேஸ்னு பேர். இதுக்கு பேர் என்னப்பா, கிரானுலார் சப்பேஸ்னு பார்க்குறோம். ஆன்சர் ஏ இஸ் த
கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா பிரியா, வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 171 பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கவேட்டிங் த சாயில் ஓகே ஃப்ரம் த வாட்டர் இன் எ ஹார்பர் டு டீப்பன் த வாட்டர் லெவல். ஹார்பரில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் லெவல் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சாயிலை எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் எ ட்ரட்ஜிங்னு பேர். அதாவது மண் தூர் வருவாங்களேப்பா, என்ன பண்ணுவாங்க, மண்ணை வந்துட்டு தூர் வாருவாங்க இல்லையா? தூர் வாருவாங்க இல்லையாப்பா? ஓகே, அதுக்கு பேர் என்னது? ட்ரட்ஜிங்னு பேர். ஓகேங்களாப்பா? அப்போ என்னென்னா ஹார்பரில் வந்து வாட்டர் லெவல் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சாயிலை வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் எ ட்ரட்ஜிங்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? 172 பாருங்கள். அஸ் பர் ஐசிஏ ஒரு ரெக்கமெண்டேஷன் த பேவ்மெண்ட் வித் ஆஃப் த ரன்வே கிளாஸ் ஏ ஏர்போர்ட்டு. மெயினாக வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக 5 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்களே இப்போ. ஸோ கிளாஸ் ஏ, பி, சி, டிஇ என்ன பண்ணுவாங்க, 5 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதனுடைய பேசிக் ரன்வே லென்த்தை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏ கிரேடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 மீட்ரு பேமெண்ட் வித் இருக்கும். பிக்கு வந்து 45 மீட்ரு, சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 மீட்டர், டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 22.5 மீட்டர். அதே மாதிரி கிரேடு இக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 மீட்ரு. ஏன்னா அது ரன்வேனுடைய வித்துங்கிறது இருக்கும்ப்பா. சரிங்களா? அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, கிளாஸ் ஏ கேட்குறாங்களேப்பா. கிளாஸ் ஏக்கு என்னப்போ வருங்க ஆன்சரு? ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 45 மீட்டர் ஈஸியாக கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 177 பாருங்கள். 173 பாருங்கள். அக்கார்டிங் டு த இந்தியன் ரோடு காங்கிரஸ், அக்கார்டிங் டு த ஐஆர்சி எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 1934 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையாப்பா? ஐஆர்சிங்கிறது 1934 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. த மினிமம் டிசரேபிள் வித் ஆஃப் த மீடியன், மினிமம் டிசரேபிள் வித் ஆஃப் த மீடியன் கேட்குறாங்கம்மா. என்ன வரீங்க? 5 மீட்டர் மினிமம். அதாவது டிசரேபிள் வித்து அப்படின்னாலே என்னது? 5 மீட்டர்னு பார்க்குறோம். அதுவே மினிமம் வித்துன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மினிமம் வித் ஆஃப் த மீட்டர் கேட்டால் என்ன போடுறீங்க? இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டராவது நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா மகேஸ்வரி, சுபாஷினி, நர்மதா. கொஸ்டின் நம்பர் 174 பாருங்கள். த டிராஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, டிராஃபிக் வால்யூம்னானதுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். டிராஃபிக் வால்யூம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிராஃபிக் வால்யூம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னப்பீங்க, டிராஃபிக் டென்சிட்டி மல்டிப்ளைடு பை என்னது? டிராஃபிக் ஸ்பீடு. ஓகே, அப்போ நீங்கள் டென்சிட்டி மல்டிப்ளைடு பை என்னென்னு பார்க்குறோம் நம்ம இங்கே? ஸ்பீடுன்னு பார்க்குறோம் இல்லையாப்பா? ஓகே, அப்போ என்ன வரைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிராஃபிக் வால்யூம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக் டென்சிட்டி மல்டிப்ளைடு பை டிராஃபிக் ஸ்பீடுன்னு பார்க்குறோம். சரிங்களா? நம்ம அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 175 பாருங்கள். ஃபார் எ பிஸி ஏர்போர்ட் த விண்ட் கவரேஜ் மே பி இன்க்ரீஸ்டு டு அஸ் த எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்மளாம் வந்து பார்த்தோன்னா பிஸி ஏர்போர்ட்டில் வந்துட்டு விண்டு கவரேஜுங்கிறது எவ்வளோப்பா இருக்கும்? இனிஷியலாக எவ்வளோ இருக்கும்? நார்மலாக 98 to 100% இருக்கும். எவ்வளவு? 98% to 100%. அப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா விண்டு கவரேஜ் அப்படிங்கிறது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நம்ம? 98 to 100%ன்னு பார்க்குறோம். வெரி குட்மா மகேஸ்வரி, கலைவாணி, வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 176 பாருங்கள். த ஏர்க்ராஃப்ட் பார்க்கிங் பேட்டர்ன் ஓகே விச் ஆக்குபைஸ் த மேக்ஸிமம் ஸ்பேஸ். என்ன பண்ணுறாங்க? ஏர்க்ராஃப்ட் வந்து பார்க்கிங் பண்ணுறாங்க இல்லையாம்மா? அதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பார்க்கிங் என்ன டைப் ஆஃப் பார்க்கிங்காக இருக்கும்? இஸ் கால்ட் அஸ் எ பேரலல் பார்க்கிங்கு. இங்கே தான் என்ன பண்ண முடியும்? நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் வந்து பார்க்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 177 பாருங்கள். த மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் த கர்வேச்சர் இந்த மீட்டர் கேஜ் கேட்குறாங்கம்மா. நம்மளாக பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் த கர்வ் அப்படிங்கிறது ஸோ ப்ராட் கேஜு, மீட்டர் கேஜு, தென் நேரோ கேஜ், 3 கேஜ் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம தானேப்பா. இதில் ப்ராட் கேஜுக்கு எவ்வளவு அப்படின்னா 10%. அதாவது ப்ராட் கேஜுக்கு வந்துட்டு எவ்வளோப்பா? 10%ன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அதே மீட்டர் கேஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 16%. அது நேரோ கேஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 40%. ஓகேப்பா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மீட்டர் கேஜ் கேட்குறாங்க இல்லையம்மா? அப்போனா இங்கே என்ன வருங்க? 16%. ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே டிகிரி கொடுத்துருக்குறாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 178 அஸ் பர் ஐஆர்சி இந்தியன் ரோடு காங்கிரஸ் படி பார்த்தோம் அப்படின்னா த கேரேஜ் வே வித் ஆஃப் த இன்டர்மீடியட் கேரேஜ் வே கேட்குறாங்க. இன்டர்மீடியட் கேரேஜ் வேணும்னுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இன்டர்மீடியட் கேரேஜ் வேணும் என்னதுங்க 5.5 மீட்டரா 3.5 மீட்டரா சொல்லுங்கள் பார்க்கலாம் 5.5 மீட்டர் இன்டர்மீடியட் கேரேஜ் வேணும் 5.5 மீட்டர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு கேஸ் ஆஃப் ஏ மல்டி லைனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மல்டி லைன் அப்படி இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க 3.5 மீட்ரு பர் லைன் எடுத்துக்கணும். ஓகேப்பா ஒரு லைனுக்கு 3.5 மீட்டர் எடுத்துப்பீங்க மல்டி லைனாக இருக்குதுன்னா. இங்கே என்ன பண்ணுறாங்க இன்டர்மீடியட் கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணலாம் 5.5 மீட்டர் எடுத்துக்கலாம். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 170 பாருங்கள். while deriving the formula or the length of the valley curve is the assume that the headlight is dash meter above the road surface. இப்போ என்னன்னா கவனியம்மா இது வந்து ரோட் சர்ஃபேஸு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவீங்க சைட் டிஸ்டன்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோட்வேல வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மூவ் ஆகி போகும்பொழுது நைட்டு ட்ராவலிங் டைமில் இந்த ஹெட்லைட்டினுடைய வெளிச்சம் எவ்வளோ தூரத்துக்கு விசிபிளாக தெரியுதோ அதுதான் என்னவாக இருக்கும் சைட்டு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஆமாம் தானே பார்த்தீங்கன்னா இங்கே சைட்டு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேப்பா சைட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே தானே. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஹெட்லைட் அப்படிங்கிறது ஃப்ரம் த கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோப்பா இருக்கும் இங்கே இஸ் ஈக்குவல் டு 0.75 மீட்டரில் இருக்கும். ஆன்சர் இங்கே இருக்குது. ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட் மேம். இதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா இந்த ஹெட்லைட்டினுடைய பீம் ஆங்கிள் கேட்பாங்கப்பா. ஆல்ஃபா இஸ் ஏ பீம் ஆங்கிள் கேட்பாங்க. பீம் ஆங்கிள்ங்கிறது எவ்வளவு பீம் ஆங்கிள்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 180 பாருங்கள். த கேம்பர் ஆஃப் ஏ கிராவல் ரோடு லைஸ் பிட்வீன் என்ன பண்ணுறாங்க கேம்பரை வந்துட்டு கிராவல் ரோடு கேட்குறாங்கம்மா. சொல்லுங்கள் பார்க்கலாம் கிராவல் ரோடுக்கு என்ன வருங்க 1/25 to 1/30 1/25 to 1/30ன்னு பார்க்குறோம். இதில் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட் காங்கிரீட் ரோடு பெட்டுமன் ரோடு WB1 கிராவல் ரோடு எர்த்தன் ரோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு கேள்வியாக கேட்பாங்கப்பா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அப்போனா இங்கே கிராவல் ரோடுக்கு என்ன பார்க்குறோம் 1/25 to 1/30ன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 181 பாருங்கள். 181 ஓகே. கொஸ்டின் நம்பர் 181 பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க a curve of varying radius. ஒரு கர்வில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸுங்கிறது என்ன ஆகிட்டே இருக்குது வேரி ஆகிட்டே இருக்குதுன்னா அந்த கர்வுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ டிரான்சிஷன் கர்வ்னு பேர். இது எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க சூப்பர் எலிவேஷனில் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம். ஆமாம் தானே இப்போ ஓகே தானே. அண்ட் ஏ ஹரிசாண்டல் கர்வில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கர்வ் வித்து வேரிங் ரேடியஸுங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னது டிரான்சிஷன் கர்வ்னு பார்க்குறோம். வெரி குட்மா கலைவாணி சுபாஷினி. வெரி குட்மா கார்த்தி. வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 182 பாருங்கள். த பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் ஆன் த ரோடு சைடு என்ன பண்ணுறாங்க ரோடுனுடைய ஓரத்து பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க மரம் நடுறாங்க இல்லையாப்பா. த பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் ஓகே அலாங் த ரோட் சர்ஃபேஸ் அலாங் த ரோடு சைடு அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ ரோடு அர்பாரிகல்ச்சர்னு பார்க்குறோம் இல்லையாப்பா. அதுக்கு பேர் என்னதுப்பா ரோடு அர்பாரிகல்ச்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா கொஸ்டின் நம்பர் 183 பாருங்கள். த ஷேப் ஆஃப் த கேம்பர் பெஸ்ட் ஷூட்டட் ஃபார் ஏ சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட்டு. சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட் இதை இப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் லைன் கேம்பர் இருக்குது இல்லையா அதை என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் ஏ என்னது ஃபாஸ்ட்டு மூவிங் வெஹிக்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட்டு மூவிங் வெஹிக்கிள் அப்படின்னா அப்போ இதை யூஸ் பண்ணுவாங்க பேரபோலிக் கேம்பர் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா. அடுத்து போகலாமா கொஸ்டின் நம்பர் 184 பாருங்கள். ப்ரொவைடிங் த ட்ரான்ஸ்வர் ஸ்லோப் த்ரூஅவுட் தி லென்த் ஆஃப் த ஹரிசாண்டல் கர்வு என்ன பண்ணுறாங்க ஹரிசாண்டல் கர்வில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரூஅவுட் தி லென்த் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ்வர் ஸ்லோப் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ சூப்பர் எலிவேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. ட்ரான்ஸ்வர் ஸ்லோப்னாவே என்னது கேம்பர் தான் கொடுப்பாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் த்ரூஅவுட் தி லென்த் ஆஃப் த ஹரிசாண்டல் கர்வ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஹரிசாண்டல் கர்வில் அந்த ரோடுனுடைய லென்த்து வரைக்கும் ட்ரான்ஸ்வர் ஸ்லோப் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் என்னது சூப்பர் எலிவேஷன் தான் போடணும். கேம்பர் போடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 185 பாருங்கள். த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட் ஆஃப் த கர்வ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த லாங் கார்டு. இப்போ என்னென்னா ஒரு கர்வ் வருதுமா கவனிங்களேன். இப்போ என்ன அப்படின்னா
ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, சேஞ்சிங் த டைரெக்ஷனு, ஒரு கர்வ் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இப்போ என்ன பண்ணி நம்ம டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இந்த இடத்துல சரிங்களா. இதுக்கு பேர் என்னது, பாயிண்ட் ஆஃப் கர்வு. இதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கர்வு. இதுக்கு பேர் என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி. இது என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகேப்பா, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ லாங் கார்டு. திஸ் இஸ் கால்ட் அஸ் எ லாங் கார்டுன்னு பார்க்குறோம். இந்த லாங் கார்டு சென்டர் பாயிண்ட்டுக்கும் கர்வ் சென்டர் பாயிண்ட்டுக்கு கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் என்னதுப்பா, இஸ் கால்ட் அஸ் எ மிடில் ஆர்டினேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னதுப்பா, மிடில் ஆர்டினேட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட் யூனிட்டுக்குள்ளே வந்துட்டோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேஷன் டாப்பிக்கில் வந்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 186க்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்னப்பா வரும் ஆன்சரு, கொஸ்டின் நம்பர் 156க்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வரும், த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி recorded in a register of the municipality in order to determine the amount of municipal taxes to be collected from the owner of the property. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா முனிசிபாலிட்டி டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையாப்பா, அதை என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இல்லையா. அந்த வேல்யூக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் எ அசஸ்டு வேல்யூன்னு பேர். இதுக்கு பேர் என்னப்பா, அசஸ்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா, இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 187 பாருங்கள். ஒன்லி எ செலக்டட் நம்பர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டர் ஆர் இன்வைட்டட் டு குவாட் தர் ரேட் ஃபார் சப்ளை ஆஃப் த ஆர்டிகல்ஸ். அப்படிக்கு பேர் என்னது, ஒன்லி செலக்டட் நம்பர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டர் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னதுப்பா, இஸ் கால்ட் அஸ் எ லிமிட்டட் டெண்டர்னு பேர். ஓகேப்பா, அதுவே ஒன்லி ஒன் பர்சன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி ஒன் கான்ட்ராக்டர் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது, சிங்கிள் டெண்டர்னு பார்க்குறோம். சிங்கிள் டெண்டர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, நோட் பண்ணிக்கலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 188 பாருங்கள். த கான்ட்ராக்டர்ஸ் ஓகே புட் அப் ஹையர் ரேட் ஃபார் சர்டைன் ஐட்டம் அண்ட் லோயர் ரேட் அதர் சர்டைன் ஐட்டம். ஓகே, தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த டெண்டர் ரிமைன்ஸ் த ப்ராக்டிக்கலி அன்அஃபெக்டட் இஸ் கால்டஸ். அதுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்கப்பா, சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஐட்டமுக்கு அதிக ரேட்டையும் இன்னொரு பர்டிகுலர் ஐட்டமுக்கு கம்மியான ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் எ அன்பேலன்ஸ்டு டெண்டர்னு பேர். அன்பேலன்ஸ்டு டெண்டர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையப்பா. கொஸ்டின் நம்பர் 189 பாருங்கள். த டைம் காஸ்ட் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப். டைம் காஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது எதை பொறுத்திருக்கு இனிஷியலாக, டைம் காஸ்ட் ரேஷியோ அப்படின்னாலே காஸ்ட்டு அதிகமாகுது, டைம் குறையுது. ஆமாம் தானேப்பா. ஏன்னா என்ன பண்ணுறோம், கிராசிங் பற்றி பார்த்துருப்போம் இல்லையாப்பா. சிபிஎம்மில் கிராசிங்னாவே என்னது, கிராசிங்னாவே ரிடக்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் டியூரேஷன், டைமை குறைக்கிறதுனால காஸ்ட் என்னவாகுதுங்க, அதிகமாகுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்க்ரீஸிங் த காஸ்ட்டு பை த டிக்ரீஸிங் த டைமு. அதுக்கு பேர் என்னது, காஸ்ட்டு ஸ்லோப்புன்னு பேர். அதுக்கு பேர் என்னதுப்பா, காஸ்ட்டு ஸ்லோப்புன்னு பார்க்குறோம். காஸ்ட்டு ஸ்லோப்புன்னு பார்க்குறோம். சரிங்களா. 190 பாருங்கள். அக்கார்டிங் டு த ஐஎஸ்ஐ மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸு. நாமளாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணும் பொழுது எந்த ஆர்டரில் எடுப்போம் இனிஷியலாக லென்த்து, பிரெத்து, அதுக்கப்புறம் என்னது டெப்த் அல்லது ஹைட்டு தான் எடுப்போம். ரெண்டு தானேப்பா. அப்படி ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, லென்த்து, பிரெத்து, அதுக்கப்புறம் ஹைட் எடுப்போம். சரிங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 191 பாருங்கள். த டேட் வைஸ் ஷோவிங் த நம்பர் அண்ட் ட்ரேடு கேட்டகரிஸ் ஆஃப் த ஒர்க்கர் ரெக்வைர்ட் ஃபார் மேன் பவர் பிளானிங் அண்டு மொபிலைசேஷன். இதுக்கு பேர் என்னதுப்பா, இஸ் கால்ட் அஸ் எ டைரக்ட் லேபர் ஃபோர்காஸ்ட்னு பேர். இதுக்கு பேர் என்னது, டைரக்ட் லேபரு ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, த டேட் வைஸ் ஷோவிங் the number and trade categories of the workers required for manpower planning and mobilization பேர் என்னது, direct labor forecastனு பார்க்குறோம். இது வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரு டிஎன்பிஎஸ்சி ஏஇ லெவலில் கேட்ட கொஸ்டின் தான்ப்பா. இது நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட்மா கலைவாணி, சுபாஷினி. கொஸ்டின் நம்பர் 192 பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் இன் த டெண்டரிங். டெண்டரை விடுறாங்க இல்லையம்மா, அதனுடைய சீக்வன்ஸ் ஆர்டர் கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டீஸ் இருக்குது இல்லையா, அதை இன்வைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸை இன்வைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவாங்க,
சமிஷன் ஆஃப் த பிட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட்டீஸ் விட்றாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிட் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க. அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது வரணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தோம் மூணாவதாக பண்ண வேண்டியது அனாலிசிஸ் ஆஃப் த பிட் சப்மிட்டட் த டெண்டரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க இல்லையாப்பா, அது என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ மூணாவது பாயிண்ட்டு மூணாவதாக வரணும். அப்படின்னா எந்தெந்த ஆன்சர்லாம் வராதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷனு என்னது டி வராது. அடுத்தது நாலாவது என்ன பண்ணுவாங்க பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் த டெண்டரு. அப்போ என்ன பண்ணுவீங்க, நாலாவதாக வரணும். ஓகேப்பா. அப்படின்னா என்ன வராது ஆன்சரு, மற்றது ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெண்டரை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவோம், ஒர்க் ஆர்டருங்கிறது கொடுப்பாங்க. அப்போ என்ன வரும், இங்கே 4க்கு அப்புறம் 6 வரணும், அதுக்கப்புறம் தான் 5 வரணும். ஓகேங்களாப்பா. அப்படின்னு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஸோ 192க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா. 193 பாருங்கள், த நேம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேக்கன் டு ரெப்ரசன்ட் தி கம்ப்ளீஷன் டைம் இந்த போர்ட் அனாலிசிஸ். போர்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையாப்பா, அதில் என்ன கவுப்பை யூஸ் பண்ணுவாங்க, இஸ் கால்ட் அஸ் எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவ் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குதுங்களா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மானு பார்த்துருப்போம். சிக்மாங்கிறது என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு பார்த்துருப்போம். அதில் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், டிபி மைனஸ் T0/6 த ஹோல் ஸ்கொயர்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 194 பாருங்கள், தி ஆப்டிமிஸ்டிக் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி 4 days கொடுத்துருக்காங்கம்மா. என்னதுங்க, போர்ட் அனாலிசிஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ T0 வேல்யூ வந்து 4, ஓகே, டிஎம் வேல்யூ வந்து 6, ஓகே, டிபி வேல்யூ வந்துட்டு 8 கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா. அப்போனா எக்ஸ்பெக்டட் டைமுங்கிறது என்ன வரும், ஃபார்மில் என்ன போடுவீங்க, ஸோ T0 ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் டிஎம் ப்ளஸ் TP/6 தானே ஃபார்முலா. T0ங்கிறது எவ்வளவு, இங்கே 4 ப்ளஸ் 4 இன்ட்டு டிஎம் எவ்வளவு 6 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டிபிங்கிறது 8/6 போட்டோம் அப்படின்னா என்ன வருங்க ஆன்சர், நமக்கு 6 daysன்னு வரும். ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் மா சுபாஷினி, நர்மதா, மகேஸ்வரி, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 195 பாருங்கள், விச் ரூல் இஸ் யூஸ்டு ஃபார் நம்பரிங் த ஈவெண்ட் இன் நெட்வொர்க்கு. நெட்வொர்க் டைம் ட்ராப் பண்ணும்பொழுது ஈவெண்ட்டுக்கு நம்பர் கொடுக்குறாங்களே எப்பா, ஈவெண்ட் நம்பர் 1, ஈவெண்ட் நம்பர் 2, ஈவெண்ட் நம்பர் 3 கொடுக்குறாங்க இல்லையா, அது எந்த ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க, டாக்டர் அது ஃபல்கர்சன் ரூலிங் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 196 பாருங்கள், இது என்னதுங்க, த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் ஃபார் கிவன் நெட்வொர்க் கேட்குறாங்கம்மா. இது என்ன பண்ணணும், ப்ராஜெக்டினுடைய டியூரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிக்கணுமா. ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாமா, 1 2 4 5 இந்த பாத்து வழியாக ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணலாம், 1 4 5 வழியாக ட்ராவல் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 3 4 5 வழியாக ட்ராவல் பண்ணலாம். ஓகேப்பா. இதில் எது வந்து கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிக்கணுமா, என்ன பண்ணுவீங்க, 4 + 3 + 5 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 12 வருதுங்களா, 12. அடுத்தது 6 + 5 எவ்வளோ வருது, 11 வருது. அடுத்து பாருங்கள் 4 + 4 + 5 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 9 + 4 13 வருது. அப்போ எதுப்பா கிரிட்டிக்கல் பார்த்து, எது கிரிட்டிக்கல் பார்த்து, 1 3, ஓகே 1 3 தென் 3 4 தென் 4 5 இதுதான் அது கிரிட்டிக்கல் பார்த்து. அப்போ இதனது ப்ராஜெக்ட் டியூரேஷன் இது எவ்வளோ, இங்கே 13 daysன்னு பார்க்குறோம். ஆன்சரு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையப்பா, வெரி குட்மா ஹரீஷ். கொஸ்டின் நம்பர் 197 பாருங்கள், determining the present value of the building, okay, that was constructed 30 years ago. என்னதுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டுமானத்துடைய மதிப்புங்கிறது 60,000 ரூபாய் இருந்துச்சு. சரி தானே. அந்த கட்டுமானத்தினுடைய லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 வருஷம்ப்பா. அதுங்க 50 வருஷம், அதுங்க கட்டுமானத்துடைய லைஃபுங்கிறது 50 வருஷம். ஓகே தானே. அடுத்து பாருங்கள், அடுத்து எண்ட் ஆஃப் த லைஃபு என்ன பண்ணுறாங்க, ஸ்கிராப் வேல்யூங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. எவ்வளோனா 10% அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டிப்ரிசியேஷன் இஸ் த கால்குலேட்டட் பை த ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் கேட்குறாங்க. அதாவது இப்போது தற்போதைய மதிப்பு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ப்ரெசண்ட் வேல்யூ, இது வந்து என்னது
ப்ரெசண்ட் வேல்யூ தான் கேட்குறாங்க. லைஃப் டைம் எவ்வளவு? 50 வருஷம். லைஃப் டைமுக்கு எவ்வளவு? 50 வருஷம். ஓகேப்பா. இப்போ கவனிக்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவீங்க? தேய்மானத்தின் மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? எப்படி போடுவீங்க? டிப்ரிசியேஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க? ஒரிஜினல் காஸ்ட்டு மைனஸ் சால்வேஜ் வேல்யூ போடணுமாப்பா. இங்கே ஒரிஜினல் காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ வைங்க? 60,000 மைனஸ் சால்வேஜ் வேல்யூங்கிறது எவ்வளவு? 60,000ல் 10% எவ்வளோ போகிறீங்க? 6,000 வருமா? அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருங்க? இஸ் ஈக்குவல் டு 54,000. ஓகேப்பா. இது என்னது? 54,000ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 50 வருஷத்தில் நடந்த தேய்மானத்தின் மதிப்பு. ஓகே தானே? அப்போ 1 இயருக்கு என்ன வரும்? 1 இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ என்னது? 1080 ரூபா வரும். ஓகேப்பா. அப்போ ஒரு வருஷத்தில் 1080 ரூபா ஆச்சுன்னா மொத்தமாக எவ்வளோ ஆகிடுச்சு உங்களுக்கு? 30 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ 30 வருஷத்துக்கு எவ்வளோ வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையாப்பா? ஓகேங்களா? அப்போ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ கூட என்ன பண்ணுங்கள் நீங்கள்? மெயினாக ஒரிஜினல் காஸ்ட் இருக்குது இல்லையா? 60,000லேருந்து ஓகே இந்த வேல்யூ என்ன பண்ணுங்கள்? மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 27,600ன்னு வரும். ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா? கொஸ்டின் நம்பர் 198 பாருங்கள். த டெக்னிக் ஆஃப் ரெடியூசிங் த ப்ராஜெக்ட் டியூரேஷனு. இதுக்கு பேர் என்னது? கிராசிங்னு பார்க்குறோம். தானேப்பா? கிராசிங்னு பார்க்குறோம். பை த சீக்வன்ஷியல் கிராசிங் சொல்லிட்டாங்க. ஆஃப் எ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி த காஸ்ட் ஸ்லோப் ஆர்டர் இஸ் நோன் அஸ். இதுக்கு பேர் என்னதுப்பா? இஸ் கால்ட் அஸ் எ நெட்வொர்க்கு கம்ப்ரஷன்னு பேருப்பா. இதுக்கு பேர் என்னது? நெட்வொர்க்கு கம்ப்ரஷன்னு பார்க்குறோம். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? தென் 199 பாருங்கள். இஃப் த லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம் கொடுத்துருக்காங்கப்பா. என்னதுங்க? லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம்ங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே கவனிக்க பார்க்கலாம். ஈவன் நம்பர் 1 ஈவன் நம்பர் 2 லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 40 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன கேட்குறாங்க? டியூரேஷனுங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. எவ்வளோவே 6 கொடுத்துருக்குறாங்க. லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கேட்குறாங்க. எப்படி போடுவீங்க? லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு எப்படி போடணும்? லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமு மைனஸு டியூரேஷனு. அப்போ போடுங்க பார்க்கல என்ன வருங்க? 40 மைனஸ் 6 எவ்வளோ போகிறதுங்க? எவ்வளோ வருது? 34ன்னு வரும். ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா மகேஸ்வரி, நர்மதா, சுபாஷினி, வெரி குட். கொஷின் நம்பர் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். த குவாண்டம் ஆஃப் ஒர்க் ஆஃப் எனி ஐட்டம் எ ஸ்கில்டு லேபர் இஸ் சப்போஸ்டு டு டர்ன் அவுட் இன் எ டே. ஒரு ஆள் வந்து ஒரு மேசன் இருக்காங்க, ஒரு லேபர் இருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஒர்க்குக்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் எ டாஸ்க் ஒர்க்குன்னு பேர். த குவாண்டம் ஆஃப் ஒர்க் ஆஃப் எனி ஸ்கில்டு லேபர் இஸ் சப்போஸ்டு டு டர்ன் அவுட் இன் எ டே அப்படின்னது நம்ம டாஸ்க் ஒர்க்குன்னு பார்க்குறோம். ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம்ப்பா. சரிங்களா? ஓகே ஓகேப்பா. இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவல் மார்க் டெஸ்ட் 2 கொஷின் பேப்பர் நமக்கு வந்து டிஸ்கஷன் முடியுது. அடுத்து நம்ம மார்க் டெஸ்ட் 3ல டிஸ்கஷன் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான நீங்கள் மார்க் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அது என்ன பண்ண நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படும். ஓகேப்பா. அதே மாதிரி உங்களுடைய மார்க்கு உங்களுடைய கிளியரான ஃபோட்டோகிராஃபி நான் கேட்டிருந்தேன் இல்லையா? அது எதுக்காகனா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணுமா? கிராஸ் கோர்ஸு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் யாருமே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. கிராஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியரான ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ டெஸ்ட்டுடைய மார்க்கு கவுண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதையும் வந்து எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். அதே உங்களுக்கு ஐடி கார்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து அனுப்பிவிடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களாம்மா? ஓகேம்மா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு லைவில் மீட் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம லைவில் மீட் பண்ணலாம். ஓகே. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. நல்லா படிங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லாருமே நீங்கள் போஸ்டிங் வாங்கணும். ஓகே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூம்மா மகேஸ்வரி, சுபாஷினி, கலைவாணி, ஹரீஷ், நர்மதா, கார்த்தி, ஸ்ரீகிருஷ்ணா. தேங்க்யூ.